இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஸ்தோத்திரம். நம்முடைய சென்ட் பால் ஸ்கூல் பக்கத்தில் நடந்தது. அப்போது இது பவுல்மணியார் சர்ச்சில் தான் அங்கே நடந்தது. 2014ஆம் ஆண்டு இதே நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் அன்பு தேவதாசர் வந்து அங்கே செய்தி கொடுத்தாங்க. அது பின்பதாக இப்போ தான் திரும்ப இங்கே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே கடந்த நாட்களில் கணையனர் பகுதியில் வந்து போனாங்க. ஸோ தொடர்ந்து இந்த நாட்களில் நம்ம அதில் கடந்து வந்திருக்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி அநேகர் வந்து இந்த சத்தியத்தை கேட்பதற்கான பாக்கியம் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். இருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், வந்தவர்கள் வந்து பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நாட்களிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் கடந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தெரியும் 12 மணிக்கு செய்தி கொடுப்போம், 1 மணிக்கு நம்ம முடிஞ்சிருவோம். இன்றைக்கி நம்ம சத்தியத்தில் அநேகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதனால் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். நம்ம சத்தியத்தை அறிவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. அந்த தேவதாசன் முன்பதாக வந்து சத்தியத்தில் நம்ம நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்கனவே நிறைய பைபிள் படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். நிறைய நமக்கு கொஞ்சம் அங்கே எங்கே நம்ம போய் கொண்டிருக்கிறதுனாலே நல்லா அது ஒரு நாலேஜ் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆனாலும் சத்தியத்தை நாம் அறிவி, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நேரடியாக. அப்போஸ்தலர் 20:20 நாம் வாசிக்கலாம். பிரயோஜனமுள்ளவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளை ஒன்றும் நான் என்ன செய்யலை, பிரயோஜனமானவைகளின் ஒன்றையுமே நான் என்ன பண்ணல, உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்னா, ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரயோஜனமானவைகளில் எடுத்து வேதத்திலேருந்து எடுத்து மந்தைகளுக்கு என்ன செய்யணும், சரியாக கொடுத்தாதான் அது வளரும். அல்லேலூயா. அதை நம்ம மறைச்சோம்னா அதனால் நமக்கு சில பலவீனங்கள் அவங்க மூலமாக நமக்கு வந்துனே இருக்கும். அடிக்கடிக்கு மந்தைகள் மூலமாகவே நமக்கு வரும். அது அப்போது அதை நம் தாங்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரயோஜனமானவைகளை தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், எந்த ஒரு பொருள் வாங்கினோம், பிரயோஜனமுள்ள பொருள் வாங்குகிறோம். அல்லேலூயா. நல்ல பொருளை வாங்கணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன எல்லாருக்குமே இருக்கிறது. புரியுங்களா? எந்த ஒரு கடைக்கு போனால் கூட எப்படி வாங்குகிறோம், நல்ல பொருளாக பிரயோஜனமானவைகளை நாம் தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி வேதத்திலேருந்து என்ன செய்யணும், பிரயோஜனமானவைகளை தேடி கண்டுபிடித்து அது சரியாக மந்தைகளுக்கு கொடுத்தோமானால் நிச்சயமாகவே மந்தைகள் 30, 60, 100ஆக அவர்கள் கனி கொடுத்து சபையில் நிலைத்திருப்பார்கள். சபை வளர்ந்து பெருகும். 1000 ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தலாம். அல்லேலூயா. இது அறிவின் காலம். இந்த அறிவின் காலத்தில் இன்னும் சபைகள் எப்படி இருக்குதுன்னா அறிவில்லாத போலே காணப்படுகிறது நாம் பார்க்குறோம். புரியுங்களா? மிக குறைந்த ஆத்துமாக்கள், குறைந்த வளர்ச்சி, அது இன்னும் குறுகி போன நிலைமையிலே காணப்படுகிறது நாம் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஏன் முன்னாடி வரலைன்னா, நிறைய யூடியூப் வந்துடுச்சு இப்போலாம். இல்லையா? நிறைய மெசேஜ் கேட்டாலும் அந்த மெசேஜில் அறிவு தான் வளரும் தவிர கனி வளராது. இல்லையா? கனி வளரனா வேதத்தை எடுத்து உட்காந்து நீங்கள் அதை தியானிக்கிற வேலை இருக்கிறது. இல்லையா? மனம் திரும்பலாம், ரட்சிக்கோடு படலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கணுன்னா அவங்கவுங்க அந்த வேதத்தை எடுத்து இரவு பகல் என்ன செய்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், புரோஜனமானவைகளை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக அதே அப்போஸ்தலர் 20, 26, 27 வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். பாருங்க, இங்கே என்ன சொல்றாரு, அங்கே புரோஜனமானவைகளை நான் ஒன்றும் மறைத்து வைக்கவில்லை. இங்கே சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனை கூட நான் என்ன பண்ணல, ஒன்றும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று உங்களை இன்றைய தினம் சாட்சியாய் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மந்தைகளுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு என்ன பண்ணல, மறைத்து வைக்கவில்லை. ஏன்னா உங்களோட இரத்தப்படி மேலே, ஏன்னா விசுவாசிகளுடைய இரத்தப்படி யார் மேலே வரும், மேய்ப்பன் மேலே வரும். அப்போ மேய்ப்பனுக்கு அடிக்கடி பலவீனம் வந்துனே இருக்கும், நோய்கள் வந்துனே இருக்கும், வியாதிகள் வந்துனே இருக்கும்.
கடன் தேவையில்லாத காரணம் பிரச்சனைலாம் வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அவங்களுக்கு சரியாக ஊட்டச்சத்து கொடுக்காதனால, சில காரியத்தை நம்ம ஆண்டுடைய ஆலோசனையை மறைத்து வைக்கிறதுனால, அதை சொல்லாதனால அதனால் என்ன உண்டாகுது, பல பிரச்சனைகள் வருது. அந்த இரத்த பழி கூட மேலே வந்து என்ன பண்ணுது, அந்த ஊழியக்கார வருகைக்கு போகாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்து, சபையை தடுத்து நிறுத்திடும் ஒரு கடைசி நேரத்தில். ஏன்னா அதை தான் ஆண்டவர் சொன்னார். பவுல் சொல்கிறார், நான் கொடுத்த ஆலோசனையில் ஒன்றை என்ன பண்ணல, மறைத்து வைக்கவில்லை. அது என்ன பண்ண, வெளியரங்கமாக அதை வீடுகள் தோறும் சபைகள் தோறும், அன்றைக்கி வீடுகள் தோறும் சொல்கிறாரு, இன்றைக்கி சபைகள் தோறும் என்ன பண்ணியிருக்கணும், அதை சரியாக சொல்லி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பிரயோஜனமானங்களை சொல்லணும். ஆலோசனை ஒன்று நாம் மறைத்து வைக்காமல் சபைக்கு கொடுத்தினே வந்தோம்னா சபை என்ன பண்ணோம், வேகமாக வளரும். அல்லேலூயா. அதனால் அந்த ரத்த படிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆளாக மாட்டோம். இல்லைன்னா முடிவில் என்ன பண்ணுவோம், அந்த இரத்தப்படி நம்ம மேலே வரும். அப்பொழுது அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் சத்தியங்களும் அது மந்தைகளுக்கு நல்ல மேய்ச்சல் அடையணும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனே கர்த்தர் இந்த நாள் உங்களை தெரிந்து கொண்டு சபையை கொடுத்துருக்கிறார். அந்த சபைகளிலே நம்ம என்ன செய்திருக்கணும், இந்த வசனங்களை சரியாக விதைத்தோமானால் நிச்சயமாகவே சபை என்ன செய்யும், வேகமாக வளரும். ஏசாயா 48:17 கூட சொல்லப்படுது, இஸ்ரவேலே பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போது ஒரு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இது ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு, மேய்ப்பனுக்கு. நான் என்ன செய்கிறேன், உனக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறாவது, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு நான் போதிப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டோடைய பாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டைம் ஊழியக்கார் ஒரு 8 மணி நேரம் உட்காந்தா தான் கரெக்டாக அவர்கிட்டருந்து அந்த போதனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு பார்ட் டைம் ஊழியக்கார் ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருக்கணும். ஒரு விசுவாசி 2 ஹவர் 40 நிமிஷம் உட்காந்தா தான் அந்த விசுவாசி வளர முடியும். அப்போ 8 மணி நேரம் அவங்க உட்காரல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவர் போதிக்கிற அந்த போதனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்த மேய்ப்பருக்கு என்ன உண்டாகும், அடிக்கடிக்கு என்ன உண்டாகுன்னா அது பலவீனத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் அவங்களால் நடத்தவே முடியாது சபையை. அல்லேலூயா. சபைக்கு என்ன போதிக்கணும்னு அறியாமல் போயிடுவோம். அதனால தான் ஆண்டவரிடத்துலேருந்து மோசே என்ன பண்ணார், அவர்கள் சமூகத்தில் போய் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அது மாதிரி அனைத்து தேவ ஊழியர்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணாங்க, உட்காந்து பல மணி கணக்கில் உட்காந்து தான் என்ன பண்ணாங்க, சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதே 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுகிறது பாருங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்குன்னா, எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாக இருக்கணும். ஒரு நல்ல போதகன், மேய்ப்பன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்டருந்து அனுதினம் பெற்றுக்கொண்டால்தான், ஏன்னா வேத வசனம் என்பது ஒரு நிறைவான அங்கே மன்னாவை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்த வரைக்கும் பார்க்குறோம். புரியுங்களா. இப்போ நிறைய மன்னா இருக்கிறனால எது போதிக்கணும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அது எப்படியோ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு என்ன செய்வார், நமக்கு எந்தெந்த வாரம் எப்படி மன்னாவை எப்படி அப்பத்தை பிட்டு எப்படி கொடுப்பது என்று ஆவியானவர் நமக்கு அந்தந்த வாரம் தோறும் நமக்கு என்ன செய்வார், நடத்திக்கினே வருவார். அல்லேலூயா. அப்போ அவர் பாதத்தில் உட்கார்ந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, மார்க் 6:20 சொல்கிறது, அது என்ன என்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அல்லேலூயா. பாருங்க, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் என்று ஏரோது அறிந்துக்கிறான். ஒரு ராஜாவே அறிஞ்சிக்கினார். நீதி பரிசுத்தம் ரெண்டுமே காணப்பட்டது யாருக்குள்ள, யாமாஸ்தானுக்குள்ளே. அல்லேலூயா. அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ளே நீதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. புரியுங்களா. ஏன்னா நமக்கு ஊழியம் என்பது அடிக்கடிக்கு கொடுக்கப்படுகிற காரியம் கிடையாது.
இந்த பூமியில் நம்மளை ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊழியக்காரன் வருவன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளே அழைச்சிட்டார், முன்குறித்தார், முன்னறிந்தார், அழைத்தார், உண்மைகள் ஒன்று என்று நம்மக்கிட்ட ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம ஒரு நீதியை வெளிப்படுத்தாமல் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். புரியுங்களா? மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதி உண்மையில் இருந்தால் அப்போ யோவான்ஸ்நானனோட ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துனே இருக்குது. புரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வந்து எடுக்கிற அளவுக்கு யோவான்ஸ்நானன்கிட்ட அந்த பரிசுத்த நீதி இருந்தது. புரியுங்களா? அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நீதி நிலைத்திருந்தது. அல்லேலூயா! அவர்கிட்ட பரிசுத்தம் இருந்தது. அப்போ அவர் விதைக்கப்படும் போது நிறைய சத்தியங்களை விதைத்து விடுதலாக்கி அவர் பூரணமாக அவர் சிலுவைக்கு போனார். அல்லேலூயா! அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அல்லேலூயா! 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார். பாருங்க, யார் போறது? இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் யார் இடத்துல வராங்க? கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. புரியுங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க பார்க்குறீங்க, ஸ்பெஷல் டாக்டர் பார்க்குறீங்க, ஸ்பெஷலுக்கு மேலே ஸ்பெஷல் டாக்டர்லாம் இருக்கிறாங்க. அல்லையா? அவங்க ஒரு வியாதி இருக்கும்போது அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னு டக்கு டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எலிசா கிட்ட என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது, ஆண்டோடைய வார்த்தை இருந்தது. அப்போது ராஜாக்களே போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மனுஷன்கிட்ட போனால் என்ன உண்டாகும்? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், அவர் சரியாக சொல்லுவார். அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியர்களிடத்தில் ஆண்டோடைய வார்த்தை இருந்தால் தான் அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், அவங்க எடுக்கிற நோக்கங்கள், ஆலோசனைகள்லாம் நிறைவேறும். அல்லேலூயா! அப்போ இது ஒரே நாளில் நிறைவேறாது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? அந்த அளவுக்கு வேதத்தை கற்று தேர்ந்தால் தான் ஊழியங்களை நடத்த முடியும். இன்றைக்கி இருக்கிற சபைக்கு சத்தியத்தை சரியாக விதைக்கலைன்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் இங்கே அங்கே அலைந்து மோதும். புரியுங்களா? ஒரு 10 விசுவாசி வரும், ஒரு 5 வருஷம் இருக்கும், அப்புறம் 6வது வருஷம் பார்த்தா அந்த 10 வருஷம் 5 விசுவாசி போயிடும். அது ஏன் நிலைத்து இருக்கலன்னா சரியான ஆகாரம் அதுக்கு என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. அப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து வந்தால் தான் நிலைத்து இருக்கும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருப்பதுக்கோ ஆண்டவர் நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருப்பார். அந்த அபிஷேகம் நம்ம விட்டு என்ன பண்ணிவிடாது, விலகி போயிடக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்கிறார். அங்கே எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் ஜனங்களோ 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா! அப்போது என் ஜனங்களோ 2 தீமைகளை என்ன செய்தார்கள். அதில் ஒன்று ஆண்டவராகிய ஆண்டவர் விட்டுட்டாங்க. 2வது அந்த ஜீவ தண்ணீராகிய தொட்டி. புரியுங்களா? வெடிப்புள்ள தொட்டி அவங்கள என்ன பண்ணினாங்க தெரிஞ்சுனா. அப்போ வெடிப்புள்ள ஒரு தொட்டி சபைக்குள்ளே இருந்தால் நான் நடக்காங்க. யோசித்து பாருங்கள், வெடிப்புள்ள தொட்டி ஒன்று இருந்தால் அது நம்ம எவ்வளோ அபிஷேகம் ஊற்றப்பட்டாலும் அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும். அல்லேலூயா! அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியை நிரப்புதல் இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது. ஏன்னா ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியும். ஆவியானவர் இல்லைன்னா சரியான ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆவியானவர் இல்லை என்றால் சரியான போதிக்க முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா உபதேசிக்க முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா நடத்த முடியாது. சபையை கூட என்ன பண்ண முடியாது, வருகைக்கு ஆயத்தம் பண்ண முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும், சபையோடு இருக்கணும். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும்னா அது வெடிப்புள்ள தொட்டியாக இருந்தால் என்ன பண்ண முடியாது. அந்த வெடிப்புள்ள தொட்டினா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே எல்லாமே லேட்டாக வராங்கன்னா அது வெடிப்புள்ள தொட்டி தான். அல்லேலூயா! ஒரு ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றதுனா அது எப்படி வரணும், நேரத்தோடு வரணும். இஷ்டம் போல் வரணும்னா அதுக்குன்னா இல்லை, அது வெடிப்புள்ள தொட்டியே இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா! அது வருகைக்கு என்ன பண்ணாது, போவதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுங்களா? ஆண்டுடைய ராயத்துக்காக நம்ம 4 பேருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்.
அப்படின்னா அது வெடிப்புள்ள தொட்டி தான் என்ன பண்ண முடியாது, அது 4 பேருக்கு முன்னாடி சாட்சியாக ஜீவிக்காது. அல்லேலூயா. அதே போல் 4 பேருக்கு இடரலாக இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்தால் அது யார்? சபிக்கப்பட்டவர்கள். இப்படி அந்த வெடிப்புள்ள தொட்டியை காணப்பட்டாங்க என் ஜனங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா அந்த ஆண்டவர் ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தணும் சபையை. அந்த ஆவியான நமக்குள்ளே இல்லை அப்படின்னா அது வழி நடத்தவே முடியாது. நம்ம இஷ்டம் போல் போயின்னு இருப்போம். அதனால தான் ஆவியானவர் இல்லாமல் போகிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க, சில கடனில் சிக்கிக்கிறாங்க, சில குடும்பத்தில் பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பெருகிறது. புரியுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இல்லை, குடும்பத்தில் சாட்சி இல்லை, பொதுவான வாழ்க்கையில் சாட்சி இல்லை, ஊழியத்தில் சாட்சி இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வெடிப்புள்ள தொட்டியாக இருக்குது. அங்கே ஆவியானவர் நிற்க முடியல. ஆவியன் சொல்லும் போதெல்லாம் நம்ம செய்யாமல் போகும்போது ஆவியானவர் தன்னை விட்டு என்ன பண்ணுறாரு? அமைதியாகிடுவார். அல்லேலூயா. அப்போ அந்த எப்பவுமே நம்முடைய பாத்திரத்தை நிரப்பிக்கினே இருந்தால் தான் அந்த பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அவிழ்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ எப்போதும் பலிபீடத்தில் இருக்கிற அந்த விளக்கானது எரிஞ்சுக்கினே இருந்தால் தான் அதை தான் நம்ம வெளிச்சம் கொடுத்துனே இருக்கும். அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எழும்பி பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக ஜெபத்தில் வளர்ந்துக்கினே இருக்க வேண்டும். அதிகமாக சபை என்பது நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் அந்த சபையில் எப்பவுமே என்ன இருக்கணும்? 24 மணி நேரம் ஜெபம் இருந்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. 24 மணி வேத தியானம் இருக்கணும், வேத ஆராய்ச்சி இருக்கணும், நல்ல உபதேசங்கள் இருக்கணும், நல்ல கற்றுக்கொள்கிற அந்த கிருபை இருக்க வேண்டும். அப்போ தான் சபை வரைக்கும் போகும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சபையை நடத்திட்டு போதென்ற மனதோடு இருந்தோம்னா வரைக்கும் போகாது. அது பழைய ஏற்பாடு, வாரத்துக்கு ஒரு மணி நேரம் நடத்துறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கணும்? சபை புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கணும்? அனுதினம் சபை நடத்தப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:47 நம்ம வாசிக்கிறோம். துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தனை செய்கிறாரு, அனுதினம் கொண்டு வந்து எங்கே சேர்க்கிறாரு? என்னுடைய சபையில் சேர்க்கிறார். அப்போ அனுதினம் சபை இருந்தால் தான் அங்கே ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். அனுதினம் மூடிக்கொண்டு இருந்தால் எப்படி பண்ணாது? சபையை வந்து அனுதினம் மூடிட்டோம்னா இதோட அடுத்த வாரம் வந்தோம்னா என்ன பண்ண முடியாது. அப்போ அனுதினம் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணினே இருக்கணும். எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா வருகை வரைக்கும் ஜெபம் பண்ணி தான் இருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியரோடு இணைஞ்சிருவாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் தான் என்ன பண்ண முடியாது, அவங்களால ஜெபிக்க முடியாது. அவங்க வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது. ஒரு 3 மணி நேரம் ஜெபம்னு சொன்னால் அவங்களால வருவதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவங்கள முழுமையாக கற்றுக்கொள்ள என்ன பண்ண அனலாக இருக்கணும். எப்போதும் ஆவியில் அனலாக இருக்கணும், இருதயத்தில் அக்னியாக இருக்கணும், ஆண்டவருக்காய் ஓடி ஊழியம் செய்யணும். வேலை செய்துக்கினே இருந்து ஊழியம் செய்துக்கினே தான் இருந்து ஆண்டவர் சொன்னார். எல்லாருமே வேலையை விட்டு ஓடியாந்துன்னு சொல்லலை. 8 மணி நேரம் வேலை செய், அதுக்கு பிறகு ஒரு 8 மணி நேரம் நீ படுத்து தூங்கலாம். ஆனால் ஒரு 4 மணி நேரம் நீ உன்னுடைய சொந்த வேலை பார்த்தா விட ஒரு 4 மணி நேரம் ஆவிக்குரிய காயத்தில் அவங்க இணைந்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வரைகளில் போக முடியும். ஏதோ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறதுனால அப்படி பைபிளில் எங்கேயுமே என்ன பண்ண பரலோகத்துக்கு வருவோன்னு எழுதியிருக்கிறாரா? இல்லை. அனுதினன்ற ஆண்டு வார்த்தை சொல்கிறாரு. இரவும் பகலன்றார். என் வேதத்தை என்ன பண்ணுங்க? இரவும் பகலும் தியானமாயிருங்கன்றார். நெகேமியா காலகட்டத்தில் 3 மணி நேரம் வேதத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? வேதத்தை எடுத்து நின்று கொண்டு சபையை வாசிக்கிறாங்க. ஒரு ஜாமம் 3 மணி நேரம். அப்போ சபையுடைய வளர்ச்சி, வசனத்து மேலே சத்தியத்து மேலே ஒரு எழுப்புதல் அங்கே ஊற்றப்பட்டாச்சு. சுத்திகரிப்பு 3 மணி நேரம். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு ஜாமம் அப்படின்னா 3 மணி நேரம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஜாமம் சண்டேல என்ன நடக்குது? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆலயம் திறக்கப்படும். அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வைத்து அவன் வாசிக்கிறான். நம்ம ஒரு சங்கீதம் மட்டும் வாசித்துட்டு என்ன பண்ணுறோம்? உட்காரோம். அப்படி ஒரு சங்கீதம் மட்டும் வாசித்துட்டு உட்காருன்னு யார் சொன்னது? அப்படி பைபிளில் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. நம்மளே வந்து என்ன பண்ணிட்டோம்? யாரோ ஒருத்தர் செய்தாங்க, அதை நம்ம செய்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொன்னார்? புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னான்னு வசனத்தில் தான் பார்க்கணும். ஏன்னா வசனம் தான் நம்மளை என்ன பண்ணணும் கடைசி காலத்தில் நியாயம் திருத்துறோம். அப்போ நான் சொன்ன வசனத்தில் நீங்கள் செய்யாமல் எது நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அப்போது நம்மளும் போக முடியாது. புரியுங்களா? அது இடுக்கமான வாசல், அதில் உட்பிரவேசிக்கிறவர் சிலர் தான். அப்போ அதுக்கு போகணுன்னா அதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்? அதன்படி வாழ்ந்திருக்கணும். வசனம் என்ன சொல்கிறதோ அதை தான் சபைக்கு தேவை. அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் அவர்களே 3 மணி நேரம் எழுந்து நின்று என்ன செய்திருக்கிறாங்க? வேதத்தை வாசித்திருக்கிறாங்க. அப்போ அந்த சபை எப்படி வளரும் யோசித்து பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒரு புத்தகத்தை, நியாயப்பிரமாண புத்தகம் 5 புத்தகத்தை குறிக்கிறது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம், இந்த 5 புத்தகத்தை 3 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க? நின்று வாசிக்கிறாங்க. அப்போது எழுதப்பட்டது அடிக்கடிக்கு வாசிக்க விசுவாசம் குறையுமா வளருமா? வளரும். அப்போ விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுனால அதனால் விசுவாசம் எப்படி வளரும்? புரியுங்களா? விசுவாசம் வரும், ஆனால் எப்படி வரும்? கொஞ்சோண்டு வரும். புரியுங்களா? அது ஒரு சோதனை வரும்போது விசுவாசம் சோதனை போயிடுது. அப்படின்னு நம்ம மத்தியில் வாசிக்கிறோம். கற்பாறைகள் மேல் விதைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? சோதனை காலம் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. சோதனை வரும்போது விசுவாசம் என்ன பண்ணிவிடும்? அவங்கள்ட்ட விலகி போயிடும். அது பிறகு அதுக்கு விசுவாசத்தினால் எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த வேத வசனம் நம்ம கையில் எழுதி கொடுத்தார். ஒரு காலத்தில் இது எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியில் இருக்கும்போது சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது அந்த புத்தகத்தை கொண்டு வந்து, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சாங்க. அப்போ எல்லாமே வந்து ஆலயத்துக்கு போய் தான் என்ன பண்ணுவாங்க? அங்கே தான் வசனத்தை கேட்பாங்க. வேறு எங்கேயுமே வசனம் என்ன பண்ண முடியாது. சபை ஒன்று தான், ஆலயம் ஒன்று இருந்தது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் அங்கே வாசிக்கப்படுறது எல்லாம் கேட்பாங்க. அப்போ யாருக்கிட்டமே என்ன இல்லை? இந்த வேதம் கிடையாது. அப்போ அறிவும் குறைவாக இருந்தது. வாசிக்க யாருக்குமே என்ன பண்ணாது? அந்த அளவுக்கு தெரியாது. ஆசாரிகள் அதுக்கு நியமிக்கப்பட்டு தான் வாசிப்பாங்க, லேவியர்கள் வாசிப்பாங்க. காலங்கள் அப்படியே போச்சு. கொஞ்சம் அறிவு வளர்ந்த போது ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்? இன்றைக்கி உலகம் எங்கும் வேதத்தை அனுப்பிட்டார். இல்லையா? ஆனால் அதே இந்த வேதம் இன்றைக்கி தூங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாம் கையில் கொடுக்கப்பட்டாச்சு. அறிவு வளர்ந்த காலகட்டத்தில் வேதம் என்ன பண்ணுது? வேதம் தூங்கி கொண்டிருக்கிறது. உலக அறிவு வளர்ந்துக்கினே இருக்குது. நிறைய படிப்புன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களை நிறைய படிக்க வச்சுருக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு அதிகாரம் வாசினா என்ன பண்ண முடியல? வாசிக்க முடியல. பரலோகத்துக்காக என்ன பண்ண முடியல? பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த முடியல. புரியுங்களா? வாரம் ஒரு நாள் சண்டே போனால் போதுன்ற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க இப்போது. புரியுங்களா? அப்போ மாலையில் இல்லை ஒரு வேத பாடம் நடக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மாலையில் ஒரு 3 மணி நேரம். அப்புறம் ஒரு சண்டே என்ன பண்ணி, ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் நடந்திருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கணும்? செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவு ஜபம் நடந்திருக்கணும். அப்படின்னா நடந்தால் தான் சபை என்ன பண்ண வருகைக்கு போகும். இப்போ ஜபம் பைபிளில் தான் இருக்க தவிர இப்போ சபையில் என்ன பண்ணல? ஜபம் ஸ்டாப் ஆயிடுச்சு. வேதத்தை இரவு பகலாம் வேதம் வாசின்னு பைபிளில் தான் இருக்க தவிர இப்போ அது என்ன பண்ணல? ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியல? யாருக்கும் கொண்டு வர முடியல. புரியுங்களா? ஜனங்களை என்ன பண்ண நிற்க முடியல. ஆனால் நல்ல உணவு இருக்கிறது, நல்ல உணவு சாப்பிட்றாங்க. ஆனால் நின்று ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம வசனத்தை வாசிக்கலாம், தியானிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தான் பலன் இருக்குதே. நல்லா சாப்பிட்றோமே, ஏன் செய்யலாம்? இல்லை, சாப்பிட்டுருக்கு போய் தூங்கினுக்கிறாங்க. அல்லையா? அது பிறகு என்ன பண்ண முடியாது? அப்போ வேதத்தை அறியாத என் ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க? சாபத்துக்குள்ளே போயிடுறாங்க, சங்காரமாகிறார்கள். அறிவில்லாத என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க, மிருக குணமாக மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான். அப்போ இந்த வேதம் வந்து அவங்களுக்கு அறிகிற அறிவு மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான், அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு அது பிரகாசம் அடையணும். நாளுக்குன்னா அந்த வசனம் என்ன பண்ணுது? அது ஒரு வெளிச்சம். வசனன்றது ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி. அது பிரகாசிக்கக்கூடியது. அதை தான் ஆண்டுடைய இது வாயினால் வந்த வார்த்தை. இது இயேசுவின் வாயினால் பேசின வார்த்தை. இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே. அல்லையா? நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீடித்த நாட்கள் இருக்கிறது, தீர்க்க ஆயுசுகள் இருக்கிறது அதுக்குள்ளே. அல்லையா? நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே.
ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எடுக்காமல் என்ன செய்கிறோம்? உலகத்தையே நாடி நாடி தேடி வேலைக்கு ஓடி ஓடி மூட்டு வலியாக வந்துடுது. அல்லையா? முழங்கால் நிற்க முடியல ஜெபத்தால். ஏன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்தன்னா ஆகும், முழங்கால் போட முடியாது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் என்ன எழுதி வச்சாரோ அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு சகலம் உங்களுக்கு கூட. அப்போ அந்த வசனத்து மேலே விசுவாசம் இல்லை. அல்லையா? சொன்னார், வசனம் பைபிளில் இருக்குது. ஆனால் அந்த ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பண்ண முடியல, யாராலும் அதை செயல்படுத்த முடியாதனால அந்த வசனத்தின்படி வாழ முடியல. அல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க. இந்த உலகத்தில் 3 விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசன் ராஜ்யம், மூன்றாவது மனுஷனுடைய ராஜ்யம். மனுஷனுடைய ராஜ்யம் நம்ம கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு பண்ணுறவங்களாம் யார்? அவங்க மனுஷனுடைய ராஜ்யம். இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளே ஆண்டவர் ரட்சித்த சபையில் கொண்டு வச்சிருக்கிறார். நம்ம கொண்டு ஆனதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. நம்மளே சரியாக கட்டலைன்னா எப்படி இருக்கும்? அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது பெரிய ராஜ்யம். இல்லையா? உலகத்தை தட்டி எழுப்புகிறது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் அப்படியே மங்கி எறிகிற திரையை போல காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? அதை கொண்டு போய் சேர்ப்பதுக்கு ஆட்கள் இல்லை. அல்லையா? ஆண்டவருடைய ரத்தம் சிந்தி அவர் எல்லா மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். எல்லாருடைய நோய்களை சுமந்துட்டார், எல்லாருடைய வியாதிகளை சுமந்துட்டார், எல்லாருடைய வறுமைகளை சுமந்துட்டார், எல்லாருடைய சாபத்தை சுமந்துட்டார். இன்றைக்கி ஆனால் சுமந்துட்டோனும் இன்றைக்கி சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே வியாதி, அதே நோய்கள், அதே கடன், அதே சாபம், அதே குடும்பத்தில் பிரிவினை, குழந்தை பாக்கியெல்லாம் தன்மை, அப்புறம் அவங்களுடைய கடன் பாரத்து பெருகி இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, பிரிவினை. ஏன் இதெல்லாம் இருக்குதுன்னா தேவனை அறிகிற அறிவு குறைவு. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு எல்லா வல்லமும் இருக்கிறது. இல்லையா? அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தால் நம்ம எல்லா நன்மையும் நம்மக்கிட்ட வந்துடுது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் அவரை அறியாது இருக்கனால அவங்களால நிற்க முடியல, நிலைத்திருக்க முடியல. சபையில் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு வாங்கின முடியல, ஒரு 3 மணி நேரம் ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ண அப்படின்னா என்ன பண்ண முடியல, வர முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியல, அறியாது இருக்கிறதுனால. இல்லையா? சரியாக சத்தியத்தை அறியாதனால ஆண்டவர்கிட்ட விலகி இப்போ உலகத்தை நம்பி வாழறாங்க ஜனம். ரட்சிக்கப்பட்டருடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இல்லையா? தேவனே சார்ந்து வாழாமல் ஏதோ உலக பிரகாரமாக வாழ்ந்து, புரியுங்களா, ஏதோ ஆண்டவருடைய சபையை கட்டணும் கட்ட முடியுமா? சபையை கட்டினா தான் உலகத்தை கட்ட முடியும். சபையில் வளர்ந்தால் தான் உலகம் ரட்சிக்கப்படும். சபை வளர்ந்தால் தான் தேசம் பாதுகாக்காக இருக்கும். சபை வளர்ந்தால் தான் தேவனுடைய கோபம் என்ன பண்ணாது, பூமியில் வராது, சுனாமி வராது, பூமி அதிர்ச்சி வராது, யுத்தங்கள் வராது. அதெல்லாம் அப்படி வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் வரும், ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. இல்லையா? அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லாமனால இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் தான். புரியுங்களா? ஆண்டவர் எல்லா பொக்கிஷத்தை, எல்லா விதமான நோய்களையும் எடுத்துட்டார், எல்லா வியாதிகளையும் எடுத்துட்டார், எல்லா விதமான சாபக்கட்டுகளை சிலுவையில் சுமந்துட்டார், பாவத்தை சுமந்துட்டார். அப்படி சுமந்துட்ட பிறகு இன்னும் பாவத்தோடு ஜனங்க ஓடிக்கின்னு இருக்குது. இன்னும் பாவத்தில், சாபத்தில், நோய்களில், வியாதிகளில். ஏன் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல், அவிசுவாசம், அற்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அங்கே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும். இஸ்ரேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்கிற உள்ள யாருக்குள்ள இருக்குது? இந்த எலிசாக்குள்ளே இருந்தது. சத்துருக்களை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிற. இன்றைக்கி நம்ம யாரை நேசிக்கிறோம்? நம்மளே நேசிக்க முடியல. ஹல்லேலூயா. நமக்கே எதிரியாக நிற்கிறோம் சில நேரத்தில். ஆனால் இங்கே எலிசா என்ன பண்ணியிருக்கிறாரு? புரியுங்களா? அதாவது இராணுவ வீரர்கள் எதிரிகளை என்ன பண்ணுறாரு? அவர் பக்கமாக கொண்டு வந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அதற்கு எதிர்த்து நிற்காமல் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வெட்டி போடலாமான்னு கேட்குறாங்க கூட இருக்கிறவங்க. ஆனால் என்ன சொல்கிறார் எலிசா? அவங்கள என்ன பண்ணாதீங்க, வெட்டி போடாதீங்க. அவங்க சிறைப்பட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடு? அப்பமும் தண்ணீர் கூட ரட்சிக்கப்படட்டும். அல்லேலூயா. அப்போது எலிசா இதை செய்ததுனால அப்போ எதிரி என்ன பண்ணியிருப்பான்? மனம் திரும்பிடுவானே, மனம் திரும்பிட்டாங்க. போய் மனம் திரும்பி இருப்பான். அவங்க ராஜாக்கள் சொல்லியிருப்பான், இப்படி ஒருத்தர் பார்த்துனாங்க அந்த பட்டணத்தில், அவங்க எல்லோரும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? எதிரிகளை
சாப்பாடு கொடுத்துருக்குறான். அப்போது சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணியிருக்குது? யார்கிட்ட இருக்குது? எலிசா கிட்ட இருந்திருக்குது. பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்குதுன்னா அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி, இயேசு நமக்காக வேதத்தை எழுதி கையில் கொடுத்து, அது மட்டுமல்ல தேற்றவள் அனுப்பி, அது மட்டுமல்ல இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? தன் சபையை ஏற்படுத்தி ஒரு ஊழியக்காரை கொடுத்து, ஆனால் அன்பு இல்லாத உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகிறது. அங்கே மாமியாரை நேசிக்க முடியல, மருமகளை நேசிக்க முடியல, பெற்றோர்களை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல. அப்போ ஏன் நேசிக்க முடியல? அன்பு தனிந்து போகிறது. ஒருத்தர் என்ன பண்ண முடியல? சபையில் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி என்ன பண்ண முடியல? நேசிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? அன்பு தனிந்து போகிறது. அதை இயேசு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. புரியுங்களா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. சபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. துன்பப்படுத்துறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை ஆவி இருக்கிறது? 4 விதமான ஆவி இருக்கிறது. என்னென்ன ஆவி? ஒன்று சபிக்கிற ஆவி இருக்கும், இன்னொரு ஆவி என்ன ஆவி? பகைக்கிற ஆவி இருக்கும். 3வது துன்பப்படுத்துகிற ஆவி இருக்கும். 4வது நிந்திக்கிற ஆவி இருக்கும். இந்த 4 ஆவி அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே எங்கே அன்பு பெருகிச்சோ அந்த 4 ஆவி என்ன பண்ணும்? அந்த வீட்டு விட்டு வெளியே போயிடும். அங்கே அன்பு இல்லாதனால அந்த ஆவி அங்கேயே இருக்குது. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் போகாது. ஏன் போவோம்? ஆவி நேசிக்கிறது ஆவி தானாக போயிடும். ஒருத்தர் நீ சத்துரு நேசிக்கிறனா அந்த போய் இன்றைக்கி இயேசு நாமத்தை வெளியே போகணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தானாகவே அது என்ன பண்ணுது? அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். நம்ம நேசிக்க கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே என்ன பண்ண பூரணமாக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அன்பு எப்படி இருக்குது இப்போ? ஒன்றும் அன்பு வளர்ச்சி இல்லாத இருக்குது. அன்பு எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த வேத ஆராய்ச்சியில் நிறைய காரியங்கள் இருக்குது. 1 தீமோத்தேயு 1:5 சொல்லப்படுது அன்பு எப்படி உருவாகுது. தானாக உருவாகாத அன்பு. மேலே அப்படி கை வச்சு ஜோமன்னா அன்பு வந்துடுமா? நாங்கள் ஐயா பிசாசு தான் ஓடிடும். அன்பு உருவாகணும்னா தியானிக்கணும். கனி அப்போ தான் உருவாகும். வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாருங்க, அன்பு எப்படி பிறகுது? சுத்தமான ஒருத்தருக்குள்ள இருதயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சுத்தமான இருதயம் இருக்கணும். 2வது நல்ல மனசாட்சி அவங்களுடைய ஆத்மாவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல மனசாட்சி உள்ளவனுக்கு தான் அன்பு என்ன பண்ணும்? உள்ள உருவாகும். 3வது மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். இது 3ம் ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த விதையானது அன்பு பிறந்துடும். அன்பு பிறந்த பிறகு அன்பின் ஆவி என்ன பண்ணுவார்? அவனுடைய இருதயத்தில் ஊற்றுவார், அதை நிரப்புவார். புரியுங்களா? அப்படி தான் இயேசு என்ன பண்ணார்? அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அன்பாக பிறந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தையிலேருந்து வெளிப்பட்டுட்டார். இப்போ நம்ம வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் வைத்து அப்புறம் தியானிக்கும் போது, புரியுங்களா? அப்போ தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆவி ஆத்மஸ்தரை சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசம் இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்கணும், நல்ல சுத்த இருதயம் இருந்தால் தான் இந்த 3ம் எங்கே இணைக்கப்படுகிறதோ அங்கே தான் நவுண்டாகுது. ஒரு அன்பு பிறக்கும். அப்புறம் அந்த பிறந்த அன்பு என்ன பண்ணும்? 30, 60, 100ஆக பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அது பூரண அன்பம். அதுதான் இரவும் பக்கம் வேதத்தை என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. அப்போ தியானம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தேடி வாசிக்கணும். தேடி வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கணும்? நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். சுத்திகரித்துக்கு முன்னாடி ஆயத்தமாக இருந்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு வேதத்தை சும்மா எடுத்து அப்படி வாசிக்கிறதுனால உடனே டக்கு நமக்கு என்ன பண்ணாது? எல்லாம் உருவாகாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம ஆலயத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை உடனே பரலத்துக்கு கொண்டு போயிடலாம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஏன் கொண்டு வந்து உள்ளே வச்சார்? நம்ம வளர்ந்து நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஒருவர் மூலமாக அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். சொல்கிறார்ல, நீ ரட்சிக்கப்பட்ட உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்போ தான் முழு குடும்பம் அந்த சபைக்குள்ளே வந்து சேர்றாங்க. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களே எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி அவங்களே எப்படி இருக்கிறாங்க? கோவப்படுறது, எரிச்சல் ஆடுறது, சண்டை போடுறது, வாங்குகிற கடனை கொடுக்காது இருக்கிறது, அவங்களுக்கு முன்னாடி தப்பான காரியங்களை செய்கிறது, ஸ்மோக் பண்ணுறது,
தண்ணி அடிக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் செய்தால் அவங்களுக்கு தெரியுது, ஓ நம்ம கடவுளே மேலான கடவுள், புரியுங்களா அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணு, கடவுளை ஒரு எடை போட்டுடுறாங்க. கிறிஸ்துவனா அவர் யார், அவர் வல்லமை உடையன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டுங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க தண்ணி அடிச்சுங்கிறாங்க, அவங்க தப்பான காரியங்கள் செய்கிறாங்க, அவங்க வாங்கின கடனை கொடுக்கறதில்ல, ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்கன்னா இப்போ யாரா மனம் திரும்புவாங்களா? அந்த தெருவில் ஒரு 10 பேர் இப்படி இருந்தால் என்ன ஆகுது? நம்ம மைக்கை போன எடுத்துக்கிட்டு ஏசு ரட்சகன் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாங்களா? யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த தெருவில் எப்படி இருந்திருக்கணும், சாட்சியாக இருந்திருக்கணும். அதை தான் எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவர்கள் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து பாருங்க, இந்த விசாரித்து. செம்மஞ்சேரியில் நிறைய தெருவு இருக்குது. அந்த தெருவில் போய் என்ன பண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்க சத்தியத்தை தேடுகிறவர்கள், நியாயம் செய்கிறவர்கள் என்று தேடி என்ன பண்ணு, விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்கள், ஆனால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அப்போ அந்த தெருவே ரட்சிக்கப்படுது. இல்லையா? ஏன் இன்னைக்கு ரட்சிக்கப்படலை அப்படின்னா, அந்த தெருவு எப்படி இருக்குது, சாயந்தரான ஓலம் சத்தம் வந்துடுது, பகலான சண்டை வந்துடுது. அப்போ எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்போ நம்மளை சாதாரணமாகவே நினைப்பாங்க. நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கிறாரு இல்லையான்னு கூட அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை தேடுகிறவன் இந்த தெருவில் போய் பாரு அப்படின்னு ஒரு தூதன் வந்து இறங்குறாரு. யாருமே சத்தியம் தேடலைன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்குமா? அந்த தெருவு பூமி அதிர்ச்சி உண்டாக்கி என்ன பண்ணுவார், அந்த தெருவே போயிடுது. அதுக்கு என்ன காரணம், மன்னிப்பு தர மாட்டார். அப்போ அந்த தெருவில் ஒரு தேவனுடைய மகன் வந்து, தேவனுடைய பிள்ளைகள் யாராவது சத்தியத்தை தேடுகிறவனாக இருக்கணும், நியாயம் செய்யணும், ஜெபிக்கிறவனாக இருக்கணும். இல்லையா? அந்த பட்டணத்துக்காக, அந்த தெருவுக்காக இரவு பகலும் கண்ணீரோட, ஆண்டவரே எங்கள் தெரு முழுமையாக ரட்சிக்கப்படணும், அந்த அளவுக்கு அவங்க ஜெபிக்கிறதா இருந்தால் தான் நியாயம் செய்கிறான்னு அர்த்தம். இல்லையா? அப்போ நியாயம் அங்கே உருவாகும் போது, நியாயம் செய்யும் போது அந்த பட்டணத்தை, அந்த தெருவை என்ன பண்ணுறார் ஆண்டவர், அடிவிலேருந்து மன்னிக்கிறார். இல்லைன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர், அதை அழிச்சிடுறாரு. புரியுங்களா? அதனால தான் நீங்கள் பாருங்கள், அங்கங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சத்தியத்தை தேடுகிற மனுஷன் அந்த ஏரியாவில் இருந்தால் அந்த ஏரியாவை தேவன் என்ன பண்ணார், பாதுகாப்பார். சோதனை பட்டணத்தை அழிக்கும் போது கூட ஒரு நீதிமானதுனால தான் அடிக்க முடியல. ஆனால் அந்த நீதிமானை வெளியே கொண்டு வந்த பிறகு தான் அடிக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி சித்தத்தை கரெக்டாக செய்தோம்னா, அன்பில் பூரணப்பட்டிருந்தால், விசுவாசத்தில் பூரணப்பட்டிருந்தால், சமாதானத்தில் பூரணப்பட்டிருந்தால், நிச்சயமாக அந்த தெருவுனாவும் மன்னிக்கப்படும். அந்த தெருவுகளுக்கெல்லாம் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம விசுவாசத்தில் பூரணமாகலை, அன்பிலும் பூரணமாகலை. அப்போ பூரணமாகாத நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரீரம் வளருது, ஆனால் ஆவியில் வளர்ச்சி இல்லை. காரணம் என்ன? அதை போதிக்கிறவர்கள் அவங்க ஆவியில் வளரணும். புரியுங்களா? சரீரத்தில் ஆல்ரெடி சரீரம் வளர்ந்துடும். சரீரம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எடுக்கும்போது சாப்பிட்டு நம்ம வளர்ந்துடும். ஆனால் ஆவி அப்படி வளராது. ஆவிக்கு என்ன பண்ணணும், ஜபம் இருக்கணும், நல்ல வேத வாசிப்பு இருக்கணும், தியானம் இருக்கணும், ஆராய்ந்து பார்க்கறதா தான் இந்த ஆத்மா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு வளர்ந்து 4 பேர் சாட்சியாக வாழ்ந்தால் தான் மக்களுக்கு தெரியுது, இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஏரியாவில் இருந்தார், அவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. குடும்பமாக மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்பட்டுறாங்க. புரியுங்களா? அவனை ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இஷ்டம் போல் பாவத்தில் விழுந்துட்டோம்னா, அது பிறகு ஆண்டோடைய நாம் தூசிக்கப்படுகிறது, இடர் உண்டாக்குது, ஆண்டோடைய கோபம் ஆக்கி அங்கே இறங்கி விடுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17லேருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலிசாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அங்கே 20 வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய
நீ உன்னை விற்று போட்டாய். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பொல்லாப்பு செய்கிறான்னா ஒரு ராஜா, அது யாருக்கு தெரியுது? ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியுது. அல்லேலூயா. பொல்லாத காரியங்கள் இன்றைக்கி பெருகி கொண்டிருக்குது, ஆனால் இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அல்லேலூயா. நம்ம ஜெபம்லாம் ரொம்ப குறைந்த ஜெபமாக இருக்கிறது. புரியுங்களா? குறைவான ஜெபம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? கொண்டு வராது. நிறைவான ஜெபம் தான் என்ன பண்ணும்? நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான நன்மைகளை கொண்டு வரும். சத்திய வேத ஆராய்ச்சி நாங்கள் கிட்டத்தட்ட 2011 எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் என்னென்ன ஜெபம் இருக்குதோ 72 hours prayer அப்படின்னா, அந்த எஸ்தர் எப்படி ஜெபித்தாங்களோ இது வரைக்கும் ஒரு 25 முறை ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஜெபத்தை நடத்துகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் நாக்பூரில் ஜெபித்தோம். அங்கே போய் 72 மணி நேரம் ஜெபத்தை நடத்திட்டு வந்தோம். 2வது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடத்தினோம். 3வது பெங்களூரில் போய் நடத்திட்டு வந்தோம். அல்லேலூயா. இப்போ 3 முறை நடத்தியிருக்கிறோம். இன்னும் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 72 மணி நேரம் நடத்துங்க, எங்கள் சபையெல்லாம் வளரும். அல்லேலூயா. இப்போ ஜபம் இல்லாமல் சபை என்ன பண்ணாது? வளராது. ஏன்னா ஜபம் என்பது ஒரு மேக்னெட் மாதிரி ஆத்மாவை இழுத்து கொண்டு வரும். நம்ம இங்கேருந்து ஜெபம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? இப்போ நான் எல்லா நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறேன். அதனால தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் கொண்டு போகிறாரு. புரியுங்களா? அப்போ நான் கொண்டு போன்னு சொன்னேன்னா இல்லை. அந்த மேப்பில் கை வச்சு ஒவ்வொரு நாட்டுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த நாட்டு கத்த என்ன பண்ணுறாரு? அவர் ஆக்ஷன் போகிறாரு. நம்ம ஒரு தெருவுக்காக ஜெபம் பண்ணலாம், அந்த தெருவுலேருந்து ஒரு ஆத்மா கூட வராது. புரியுங்களா? அந்த தெருவுலேருந்து ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது. ஒரு ஹோட்டலுக்காக நம்ம ஜெபம் பண்ணலைன்னா நம்ம அங்கே போய் நிற்கும் போது அவனுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ நான் ஆண்டு சொல்ல, நீ எல்லாருக்காக ஜெபம் பண்ணு. அப்போ நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணால் தான் அப்போ அந்த ஆத்மாக்களை சுதந்திரிக்க முடியும். அந்த ஆத்மாக்களுக்காக அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, நேரமே போதாது. ஏன்னா அவ்வளோ குறிப்பு இருக்குது. இந்த செம்மஞ்சேரிக்காக நம்ம ஜெபம் பண்ணோன்னா 3 நாளே பத்தாது. பத்துங்களா ஐயா? ஆளுக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ண முழங்கால் நின்று ஜெபம் பண்ணால் ஒரு பாஸ்டரு இந்த செம்மஞ்சேரியில் இருக்கிற சபையெல்லாம் என்ன பண்ணோம், 3 மடங்கு உயர்த்தப்பட்டுரும். அது யார் ஜெபம் பண்ணுறது? யார் ஜெபம் பண்ணுறது? அந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்ம பாக்கெட்டு எப்பவுமே காலியாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க, ஏன் கொடுக்க முடியலன்னா நம்ம ஜெபம் குறைவாக இருக்குது. அப்போ ஜெபம் குறைவாக இருக்கும் போது பிசாசு என்ன பண்ணுறான், உள்ளே பூந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜெபம் குறைச்சிட்டா பாஸ்டருங்க இருக்கிறாங்க இந்த ஏரியாவில், இப்படின்னு ஒரு பாஸ்டருக்கிற அப்படின்னு இருக்கிற, அவங்கள அதிகமாக தூங்க வைக்கணும், அவங்கள ஊரை சுற்ற வைக்கணும், இங்கே அங்கே அலைஞ்சு திரி வைக்கணும், அந்த ஆத்மா இந்த ஆத்மா இப்படியே போயினே வரட்டும். ஆனால் நின்று ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அவர் ஒரு 72 மணி போட்டுருக்கூடாது அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், மானசேன ஆவிகள் அவங்க திட்டம் போட்டு அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு அவங்க இந்த பட்டணத்தில் செம்மஞ்சேரிக்கு இப்படி ஆவிகள் அனுப்பி விடு, அந்தந்த ஆவிகள் அந்தந்த இடத்துல வேலை செய்யும், குடும்பத்தை பிரிச்சுடு, பாஸ்டர் என்ன பண்ண மாட்டை குத்துரு, சிக்க வச்சிரு, அதெல்லாம் சிக்க வச்சுட்டா அவங்க என்ன பண்ண முடியாது, அதோட எழுத முடியாது. இப்படி அவன் பிளான் போட்டு அவன் செய்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்ம என்ன பண்ணுறோம், மானசேன ஆவிகள் இருக்கிறது, அது என்ன பண்ண நம்ம தேசத்தை நம்ம செம்மஞ்சேரி தொல்லைப்படுத்தும். புரியுங்களா? ஊழியத்தை என்ன பண்ணோம், கலைக்கும், செய்ய விடாத தடுக்கும். அப்போ நம்ம பிளான் போட்டு பாஸ்ட் பிளஸில் அப்படியேப்பட்ட பிளான் போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கு போகிறோம், ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், வரோம் ஜெபம் பண்ணுறோம் பாஸ்ட் பிளஸில், அதோட அடுத்த மாதம் வரோம். புரியுங்களா? யார் வரப்போகிறான் யார் வரப்போகிறான்னு யாருக்குமே தெரியல. நோட்டீஸ் அனுப்புகிறோம், கூப்பிட்றோம், நான் வரணுமான்னு கேட்குறாங்க அவங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அல்லையா? ஐக்கியம் குறையுது. ஜபம் தான் தானே ஐக்கியம் பெருகும். ஜபம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் என்ன பண்ணோம், பெருகும். ஜபம் எங்கே குறையுதோ அங்கே என்ன பண்ணோம், பிசாசு உடைப்பான். ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு விதத்தில் என்ன பண்ணோம், பிசாசு தூண்டி விட்டு நீ அங்கே போய் நிற்கி, காலையில் எழுந்த பிறகு அங்கே ஒரு சாவு இருக்குது போயிட்டு அடக்கம் பண்ணு. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லையா? ஏன்னா அதுக்கு இந்த ஜபம் இந்த ஊழி கூடி இருக்குதுன்னா இதுக்காக என்ன பண்ணியிருக்கணும், வருகிற அத்தனை பேரும் இதுக்காக ஜபம் பண்ணியிருக்கணும். கூடி ஒரு நாள் என்ன பண்ணோம், இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இதே இடத்துல ஒரு ஜபம் நடத்தியிருக்கணும். ஒரு 21 மணி நேரம் நடத்தியிருக்கணும். அப்போ தான் இந்த ஊழி கூடி என்ன பண்ணோம், இது வளர்ந்து இதை மாதிரி ஒரு 3 இடத்துக்கு பெருசாக ஒரு 500 பேர் உட்கார அளவுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர், இதே ஏரியாவில் கொடுத்துருவார். இடமே இல்லை,
வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாம் அவருடையது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கிட்ட எதனை நான் என்ன பண்ணுறேன், என் நாமத்தினால எவைகளை கேட்குறீங்களா அவைகளா தருகிறேன்றாரு. அப்போ அவர் இல்லைன்னா சொல்லுவார். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, நம்ம நினைக்கிறோம் அது ஒரே வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு போயினாக்கிறோம் ஜபத்தில். அல்லையா? அதனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இயேசுவே 40 நாள் எடுத்தார். ஒரு பிசாசனுடைய சோதனை மேற்கொள்வதுக்கு அவர் எத்தனை நாள் எடுத்துக்கினார்? 40 நாள். நம்ம எத்தனை நாள் எடுத்துருக்குறோம்? 40 நாள் சாப்பிட்டுக்கினே எடுக்கிறோம். அதனால் என்ன பண்ணது, பிசாசுக்கு தெரியுது. புரியுதுங்களா? நம்ம சாப்பிடாம தூங்காமல் சத்திய வேதாரம் வச்சுனாங்க 40 பகல் 40 இரவு ஜெபம் பண்ணோம். புரியுங்க? எத்தனை பகல்? 40 இரவு தூங்காமல் 40 இரவு சாப்பிடாம. எதுக்கு? 1 கோடி ஸ்ரீஸ்தர்களை உருவாக்கணும். எத்தனை கோடி? 1 கோடி ஸ்ரீஸ்தர்களை உருவாக்கணும். 12 மணிக்கு முழங்கால் நின்று நம்ம செம்மஞ்சரிக்காக என்ன பண்ணுறோம், ஓடிய கோடிக்காக ஜெபம் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மேலே 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் போது பிசாசன் தொண்டை அமுக்கப்படுமா அமுக்கப்படாதா? ஏன்னா பிசாசு எல்லாம் அந்த 12 நடு ராத்திரி தான் இறங்குறான். எல்லா சபைகள் மேலே இறங்கிடுவான், எல்லா வீடுகளத்தோடு இறங்குறான். அந்த 12 மணிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இஸ்ரவேல் தேசத்திலேருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறதுக்கு கூட ஆண்டு எத்தனை மணிக்கு இறங்கினார்? நைட்டில் 12 மணிக்கு இறங்கி வந்ததை விடுவிக்கிறார். எத்தனை மணிக்கு? நடு ராத்திரியில். ஒரு இரவுக்கு நடு ராத்திரி எத்தனை மணிக்கு? ஒரு இரவுக்கு நடு ராத்திரி எத்தனை மணி இருக்கும்? 12 மணி. ஏன்னா நாள் அங்கே ஒன்று ஆரம்பமாவது ஒரு நாள் முடியுது. அப்போ அந்த நடு ராத்திரியில் பிசாசு என்ன பண்ணுறான்? அவனும் இறங்கி வரான். புரியுங்களா? அதை தான் ஆண்டவர் சொன்ன, பலவானி முந்தி கட்டுன்னு எப்போ சொல்கிறாரு? ஜெபத்தை தான் கட்ட சொல்கிறாரு. இல்லையா? அவன் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தை நான் வருவேன், நீங்கள் அந்த நேரத்தில் விடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான் என்றார். இப்போ 2ஆம் ஜாமம் எப்போ? 2ஆம் ஜாமம் எப்போ ஆரம்பமாவது? 3ஆம் ஜாமம் எப்போ ஆரம்பமாவது? வாசிங்க அந்த வசனத்தை. 12 லூக்கா 12:37 இருக்கிற பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான். அப்போ ஊழியக்காரருக்கு ஒரு வசனத்தை சொல்றார் ஆண்டவர். இது யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காருக்கு. அதே அங்கே ஆசீர்வாதம் இருந்தால் அது பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? 24 ஜாமம் பண்ணுவோம். அது என்ன சொல்கிறேன்? 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது ஊழியக்காரர் அப்படியே இருந்தால், அங்கேயே இருந்தால், ஸ்பாட்டில் இருந்தால் நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நானே ஊழியம் செய்வேன்றார் ஆண்டவர். அப்போ 2ஆம் ஜாமம் எப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. அப்போ 2ஆம் ஜாமம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா நைட்டு 9 மணிக்கு. 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிகிறது 2ஆம் ஜாமம். 3ஆம் ஜாமம் 12லேருந்து 3 மணி வரைக்கும். 4ஆம் ஜாமம் 3லேருந்து 6 வரைக்கும். அப்போ நம்ம எந்த ஜாமத்தில் இருக்க சொன்னார் ஆண்டவர்? ஊழியக்காருக்கு எந்த ஜாமமாக சொல்கிறாரு சொல்லுங்கள்? எந்த ஜாமம் சொன்ன? 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது ஊழியக்காரர் இருக்கணும். ஆனால் ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு? அப்போ தான் அதிகமான தூக்கத்தில் இருக்கிறார். அப்போ பிசாசு களை விதைப்பான விதைக்க மாட்டானா? விதைப்பான். ஏன்னா அவன் விதைக்கிற நேரத்தில் நம்ம தூங்கி இருந்தோம்னா நமக்கு ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் சபையை சேர்க்கணும். நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் எதுவுமே சேர்க்கறோன்னா ப்ராப்ளமே கிடையாது, ஜனங்களை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் பரலோகம் சேர்க்கணுன்னா அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். அப்போ பரிசுத்தத்துக்கு கூட ஜெபம் இல்லைன்னா என்ன பண்ண? பரிசுத்தம் ஆகவே முடியாது. புரியுங்களா? சும்மா ஒரே பைபிள் வசனம் மட்டும் வாசித்தா கூட போக முடியாது. அப்போ கூடவே என்ன வேணும்? சுவாசம் வேணும், ஆகாரமும் வேணும். ஆகாரம் தான் வசனம், சுவாசம் என்பது ஜபம். இது ரெண்டுமே இல்லைன்னா சுவாசம் எனக்கு வேணாங்க, சாப்பாடு மட்டும் நான் சாப்பிட்டு தூங்கினுங்க என்ன பண்ண முடியாது? மூச்சு அடிச்சுக்குது. அல்லையா? அப்போ சுவாசம் ஜபத்தை குறிக்கிறது, ஆகாரம் வசனத்தை குறிக்கிறது. இது ரெண்டுமே நமக்குள்ளே நிரம்பி இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்ச்சி அடைகிறது. அல்லையா? பரிசுத்தமாக வாழ முடிகிறது, நீதிமானாக வாழ முடிகிறது. புரியுங்களா? நம்மக்கிட்ட பிசாசு தூண்டுதல் இல்லாமல் போயிடுது. ஒரு ஜெபிக்கிற மனுஷன்கிட்ட தூண்ட முடியாது. புரியுங்களா? இல்லைன்னா ஜெபம் பண்ணாதுங்கிறத என்ன பண்ண? பிசாசு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான். நம்ம தூங்கின்னு இருந்தால் அவன் தூண்டி விட்டுறான். நம்ம ஆண்டவர் சொன்னார் அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ண சொன்னார். யாருக்கு சொன்னார்? சபைக்கு சொன்னார். விசுவாசிகளுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ அதிகாலையில் எழுந்து விசுவாசிகள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படி ஒரு ட்ரைனிங் இருந்தால் தான், பயிற்சி இருந்தால் தான் அவங்க தேடுவாங்க.
அது யாருக்கும் எழுதி வச்சுருக்கிற வசனம் நமக்கு கிடையாது அப்படின்னு விசுவாசம் என்ன பண்ணுறான், பாஸ்டருக்கு எழுதி வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. பாஸ்டர்கிட்ட கேட்டால் அது விசுவாசிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது விசுவாசி அப்போ 2 பேர்கிட்ட போய் கேட்டால் எங்களுக்கு 2 பேருக்குமே இல்லை அந்த வசனம். புரியுங்களா? யாரோ ஒருத்தர் கம்பெனிங்கிறதா என்ன பண்ணாது, அவங்க தான் அதிகாலையில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்குது. நாங்கள் அப்போ அதிகாலையில் எழுதினா அந்த நேரத்தில் விசுவாசம் என்ன பண்ணியிருக்கணும், படிக்கலாம் கலைத்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ அந்த அதிகாலையில் தேடக்கூடிய அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு அந்த விசுவாசிகள் மேலே இருக்கணும். புரியுங்களா? நீ சபைக்கு வர ஆள் அதிகாலை நீ எழுந்து என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் நீ போகணும். அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு சார்ஜ் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? சார்ஜ் இல்லாத இவங்க புறப்படுறாங்க. அப்போ என்ன ஆகும்? போக வேண்டிய இடத்துல போய் சேர்கிறதுக்கு பல பிரச்சனைகள், பல விதமான ஆபத்துகள் காத்திருக்குது. ஏன்னா அந்த அதிகாலையில் தேட முடியல. ஆனால் தேவன் ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாரு, அதிகாலை தேட சொல்லாது. அவருக்கு 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்தில் என் சமூகத்தில் இரண்டார். நமக்கு வந்து செப்பரேட்டாக சொல்கிறாரு, 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது ஊழியக்காரர் அந்த இடத்துல இருந்தால் நான் வந்து அவங்களுக்கு என்ன செய்வேன், நானே ஊழியம் செய்வேன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமன்னு அது நமக்கு தான் எழுதிருக்குது, நமக்கு தெரியாது. நமக்கு ஒன்றே வந்தால் தெரியும், ஒரே ஒரு ஜபம், அமாவாசை ஜபம். அதை விட்டால் நமக்கு எந்த ஜபமே. அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணல, அது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு இந்த ஜபம் யாருக்கு. அப்போ 72 மணி நேரம் ஜபம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் என்ன பண்ணியிருக்கிறேன், தொடர்ந்து பல நாட்களாக என்ன பண்ணுறேன், சபைக்கு புத்தி சொல்லி கண்ணீர் விடுகிறேன் அப்படின்றார். இரவும் பகலும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பல நாட்களாக. புரியுதுங்களா? காலையில் ஆரம்பித்த மெசேஜ் நடுராத்திரி போய் முடியுது ஒரு முறை. அப்போ அந்த அளவுக்கெல்லாம் எழுப்புதல் வந்துக்குது வசனத்துக்கு. இப்போயே வரமாட்டேன் எழுப்புதல். ஜெபம் பண்ணாதே எழுப்புதல் வருமா? நம்ம ஜெபம் பண்ணாதான். அன்றைக்கி எழுப்புதல் சபைக்கு வெளியே வந்தது, இன்றைக்கி சபைக்கு உள்ளே எழுப்புதல் வரப்போகிறதுனா அந்த சபையார் கூடி என்ன பண்ணியிருக்கணும், மாதத்துக்கு ஒரு 12 மணி நேரம் 21 மணி நேரம் ஜெபத்தை என்ன பண்ணியிருக்கணும், ஜெபம் பண்ணினே வரணும். எத்தனை சண்டே இருக்கிறது? 5 சண்டே வருது, மொத்தம் 52 சண்டே வருது. 4 சண்டேயில் ஒரு சண்டே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சாட்டர்டே சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் சாயந்தரம் என்ன பண்ணியிருக்கணும், 6 மணிக்கு போய் முடிக்கும் போது சபை எப்படி வளரும், ரொம்ப வேகமாக வளரும். அல்லேலூயா. நிறைய கிளை சபைகளை ஸ்தாபிக்க முடியும், நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும், தானே வந்து விடுகிற ஆத்மானை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த சபையில் அற்புத அடையாளம் என்ன பண்ணும், வேகமாக நடக்கும். கொடுக்கிறவர்கள் எழும்பிடுவாங்க, தாங்குகிறவர்கள் எழும்புவாங்க, உதவி செய்கிற காரம் அங்கே இருக்கும், தயவு பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. உலக மனுஷன் அதுக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட நன்மை கேட்பாங்க, நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. எப்போ செய்வாங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சபை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து சாட்டர்டே சண்டே 6 மணிக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கணும், முடிக்கணும். அதுவே நம்ம எங்கன்னா ஃபங்க்ஷன் கொண்டு போகிறோன்றான்னா, எங்கன்னா டூரிஸ்ட் கொண்டு போனால் வருவாங்களாம், வர மாட்டாங்களே. டூரிஸ்ட்டு பாஸ்டர் சொல்கிறாரு, இங்கேருந்து வாங்க எல்லாம் ஒரு ஊரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். புரியுங்களா? எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூட்டை கட்டிக்கின்னு கரெக்டாக வந்துடுவாங்க. புரியுங்க? ஆனால் ஜபத்துக்கு வர மாட்டேன்றாங்கன்னா, ஜபன்னாவே பிசாசுக்கு அலர்ஜி உண்டாகுது. ஆனால் நம்ம ஆளுக்கு இப்போ அலர்ஜி உண்டாகிடுச்சு. இப்போ விசுவாசிகளுக்கு என்ன உண்டாகுது, ஜபனா அலர்ஜி உண்டாகுது. பிசாசுக்கு தான் அலர்ஜி. ஏன்னா ஜபன்றது அதிகமாக ஜெபிக்க 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 தான் பிசாசே என்ன பண்ணிடுறான், கோமா ஸ்டேஜுக்கு போய் படுத்துக்கிறான். ஐயோ இந்த சபைக்கு விரோதமாக என்ன பண்ண முடியல, என்னால் எழும்ப முடியல. அந்த சபையில் அதிகமான ஜபம் இல்லை அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு, பாஸ்டமாக போயிடுறாங்க, விசுவாசிக்கு போயிடுறாங்க. பிசாசு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிடுறான். அதுக்கு என்ன காரணம்? அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நல்ல இருதயம் வேணும், நல்ல ஆவி வேணும், பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கணும், நல்ல வாயை திறந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்கிற குறிப்பெல்லாம் சொல்லி நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இல்லை நம்ம ஊழியத்தினுடைய நாட்களிலிருந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தோம்னா, முழங்கால் படிட்டோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம சபையை வித்தியாசமாக மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவரோடு பேசாமல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நம்மளால் எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஒரு பக்கம் பிசாசு என்ன பண்ணுறான், தெரியப்படுத்தக்கூடாதபடி ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மணிக்கணக்கில். ஏன்னா அனல் எழுறனால ஒரு அருமையான ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்ட சகோதரி ஒரு ஆலயத்தில் இருந்தாங்க அவங்க. அப்போ நாங்கள் வந்து
ஒவ்வொரு மாதமும் ஒரு 21 ஹவர்ஸ் ப்ரேயர் நடத்துவோம் பட்டாபுரம் பகுதியில். ஐயா கூட வந்திருக்குறீங்களே. அந்த 21 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து நடத்தும் போது ஒரு சகோதரிக்குள்ளே 60,000 பிசாசு இருந்தது. எத்தனை? 10 லேகியோன். அது சொல்லுது, நீங்கள் எத்தனை பேருன்னு கேட்டால் 10 லேகியோன் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எத்தனை ஆயிரம்? 60,000 பிசாசு இருக்குது. எங்கேருந்து வந்தோம்னா நான் குஜராத்திலேருந்து வந்தேன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அது எப்படி வந்தன்றது கூட சொல்லிச்சு பாருங்கள். அதெல்லாம் கேட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அவங்க குஜராத்தில் வாடகை இருக்கும்போது அங்கேருந்து அது புறப்பட்டு என்ன பண்ணிக்குது, அவங்களுக்குள்ளே ஏற்றி இங்கே வந்துடுச்சு. எப்போயுமே அங்கே அக்னி தான் சொல்லப்படுவாங்க. ஆனால் அங்கே போக மாட்டேன்றது. அதால் என்ன பண்ண முடியல, போகலை. ஆனால் என்ன பண்ணுது, அக்னி போட்டால் போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, சின்னது அனல் ஏற்றி தான் போகும். புரியுங்களா? அப்போது ஒரு அம்மா வந்து பாறை மேலே, மலையில் பாறை இருக்குதுல்ல, அந்த பாறையில் ஓரத்த பகுதியில் அவங்க சாப்பாடு செய்கிறாங்க. அந்த பாறை மேலே என்ன வச்சு பாத்திரத்தை வைத்து விறகை வைத்து எரிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு அந்த பாத்திரம் சாப்பாடு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அவங்க என்ன பண்ண போய் துணி எடுக்கலான்னு போனால் அந்த பாத்திரம் அங்கே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு போயிட்டு இருக்குது. எத்தனை அடி? அப்படி திரும்பி பார்த்தா பாத்திரம் எங்கே இருக்குது? 10 அடி தூரம் இருக்குது. அவங்களும் பயந்துட்டாங்க, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, யோசித்து பார்த்தா மலைப்பாம்பு மேலே வச்சு சாப்பாடு செய்கிறாங்க. மலைப்பாம்பு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பாறை மாதிரி படுத்து. அப்போது அரை மணி நேரம் ஆனதுக்கு அது தோல் சுற்றுக்கு தான் அது நழுவுது. அப்போ பிசாசு தோலை வச்சுக்கிற நழுவுமா? அது எவ்வளோ அனல் ஏற்றினா 21 மணி நேரம் நம்ம எழுத்தினா தான் தானாக என்ன பண்ணோம், அந்த எல்லையை விட்டு அது மூவ் பண்ணுது. இந்த எல்லைக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ செபித்தார். அப்படிங்கிற பரிசுத்தவான்களாம் நிறைய ஜெபம் பண்ணுது. என்ன காரணம், அந்த அனல் ஏறணும். பாத்திரம் 5 பேருக்கு நம்ம சாப்பிட்டு டீ போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம சபை வந்து நிரம்பி வழியணும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் நிரம்பி வழியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? இரவு பகலும் ஜெபம் பண்ணால் தானே அது நிரம்பி வழியும். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணால் வந்து கொடுப்பார் ஆண்டவர்? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த பாத்திரம் நிரம்பணும்னா அதுக்கு டைம் என்ன பண்ணோம், நம்ம வைக்கிற பாத்திரம் தான். புரியுங்களா? 100 ஆளுக்கு வைக்கிறதுக்கு ஏற்ற அனல் ஏற்றுறோம். 1000 பேருக்கு செய்தால் அதுக்கேற்ற அனல் ஏற்றுறோம். அப்போ எனக்கு 1000 ஆத்மா வேணும்னு கேட்டுருக்குறோம். ஆனால் என்ன பண்ண முடியல. ஆனால் 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அனல் ஏற்றினா எத்தனை நாள் ஆகுறது, நமக்கு வயசாகிடுச்சு. அப்புறம் நமக்கு பிள்ளைக்கு வரும்போது அந்த சந்தையில் தான் உருவாகுது அந்த ஜபம். 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் செய்ய வேண்டிய ஆத்மா ஆதாயத்தை கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆகிடுது. அதுக்கு என்ன காரணம், நம்முடைய ஜபத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், தேவ சமுதிரம் உட்கார தான் நம்ம இருதயம் அவருக்கு இணையாக மாறுகிறது. புரியுங்க? நம்ம இருதயத்தை அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறாங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது சபையை திடப்படுத்துவது, சபையில் விசுவாசத்திலும் புத்தி சொல்லுவதிலும் புரோஜனமான ஊழியக்காரர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும், சீசருடைய மனதை என்ன பண்ணோம், திடப்படுத்தி அவங்களை என்ன செய்யணும், விசுவாசத்தில் என்ன பண்ணோம், நிலைத்திருக்கும்படி செய்யணும். அப்போது அந்த திடப்படுத்துகிற வேலை நிறையா நம்ம செய்யணும். அடிக்கடி திடப்படுத்துறதுன்ற ஊழியங்களை செய்யணும். சபைக்கு என்ன பண்ணோம், நல்ல போதகர்களை கொண்டு வந்து அவங்கள என்ன பண்ணணும், சத்தியத்தினால வசனத்தினால விசுவாச வளர்ச்சிக்காக திடப்படுத்தணும். ஏன்னா ஒரு மேய்ப்பர் தானே என்ன பண்ண முடியும், ஒரு டீச்சர், கிளாஸ் டீச்சரு, அந்த கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸில் 7 கிளாஸ் அவங்கள இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் நடக்குதுங்க ஐயா ஸ்கூலில்? 7 நடக்குது. அப்போது 7 டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு வராங்களே இல்லையா? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் ஒரே மேய்ப்பர் அந்த 52 வாரம் நடத்தியிருந்தா என்ன ஆகுது, 5 ஊழியர்காரர் அது உள்ளே வந்து போனோம். புரியுங்களா? 5 முறையாவது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு போதகர் 5 முறை வந்திருக்கணும். ஒரு மேய்ப்பர் அதுக்குள்ளேயே இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே வேறு இருக்குது, சுவிசேஷகர் உள்ளே வரணும், தீர்க்கதரிசிகள் வரணும், அப்போஸ்தலர் வரணும். ஏன்னா சபை வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கணும், உள்ளே வந்தால் தான் அந்த பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயோ அவங்க டாக்டராக மாறுறாங்க. ஆனால் 5 வருஷம் ஆகி ஒரு விசுவாசி அவிசுவாசம் மாறுது. புரியுங்களா? பைபிள் வாசித்தியமானா வாசித்தங்க, என்ன வாசித்தேன்னு கேட்டால் வாசித்தேங்க,
இந்த அதிகாரம் எடுத்து வாசி, என்னதான் அது உனக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினான்னா அதை தான் எங்களுக்கு தெரில அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் வளர்ச்சி இருக்கிறது. ஒரு +2 அவங்க பாஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் டாக்டர் சேர்க்குறாங்க. 5 வருஷத்தில் ட்ரைனிங் முடிச்சு டாக்டர் ஆகிடுறாங்க. 3 வருஷத்தில் இன்ஜினியராக மாறுறாங்க. ஆனால் சபையில் 10 வருஷம் ஆனால் கூட என்ன பண்ண முடியல, ஒரு விசுவாசம் உருவாக்கப்படலை. விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் யாவன? புரியுங்களா? நாமான பாஷைகளை பேசுவார், பிசாசுகளை வியாதிசு மேலே சாவுக்கு அது ஒன்று குடித்தாலும். அப்போ இதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த அடையாளம் இருக்குனால எந்த விசுவாசுக்குள்ளே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அப்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டவே மந்தைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அதாவது காலத்தில் அதை நடத்தி உருவாக்கணும். சபை என்பது உருவாக்குற இடம் தான் சபை. அல்லேலூயா. செய்தி கொடுக்கறதுக்காக சபை கிடையாது. ஏதோ கல்லறையில் போயிட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக, கல்லறைக்காக இல்லை, ஒரு நிச்சயம் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்காக. புரியுங்களா? ஒரு நல்ல காரியம் நடத்துக்கு மட்டும் நம்ம நடத்தினதில்லை. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்கள உருவாக்கணும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இப்படிலாம் நடந்தால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சபை வளர்ந்து வரும். ஆனால் அந்த சபைக்குள்ளே அந்த விசுவாசம் ஏன் குறையுது அப்படின்னா, அங்கே திடப்படத்தில் இல்லை, அங்கே நல்ல சரியான போதனை இல்லை. புரியுங்களா? நிறைய ஊழியர்களை தெரிந்து கொண்டு வந்து நம்ம சபையில் நிற்க வச்சு செலவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. செலவு இல்லாத என்ன பண்ண முடியாது, நீ விதைக்காமல் அறுக்கவே முடியாது. புரியுங்களா? நாம் என்ன விதைக்கிறோமோ அதை பார்க்குறார் ஆண்டவர். அப்போ விதைக்கிறவர்களும் அப்புறம் நீர்ப்பாய்ச்சர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். நம்ம ஒன்றாக இருக்கிறோம். விலை செய்கிறது தான் கர்த்தர். அப்போது ஒரே விதைக்கணும்னு சொல்லலாம் ஆண்டவர். புரியுங்களா? நம்மளால் முடிஞ்ச நல்ல ஊழியர்களை கொண்டு வந்து வாரத்துக்கு மாற்றி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அந்த சத்தியங்களை சொல்லும் போது அடிமேல் அடி வச்சு அம்மியை நம்புகிறோம். அது மாதிரி ஒருத்தர் வரும்போது வித்தியாசமாக பேசுவாங்க, வசனங்களை எடுத்து ஆவியிலே பேசுவாங்க. நான் சொல்ல மாம்சத்து குறித்து பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. புரியுங்களா? அது தேவையில்லை, நமக்கு ஆவியிலே பேசுறது வேணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஊழியர்களை கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும் சபையில். புரியுங்களா? அதுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா சபைக்கு வேணும், சத்தியம் வேணும், ஜப வேணும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, சபை நிற்காது. வரப்போகிற நாட்களில் ரொம்ப போராட்டங்கள் மேலே போராட்டம் வரும். அதெல்லாம் மேற்கொள்வதற்கு இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டு தான் செய்யணும். ஒரு மேய்ப்பருக்கு அடுத்த வருஷம் வருதுன்னா ஒரே ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன வேலை? கேலண்டர் ஒன்று தான் ரெடி பண்ணுறாங்க. இல்லையா? அது பிறகு அது எல்லாருக்கும் கொடுத்துடணும். அது செய்து பெருசு கிடையாது. அந்த கேலண்டரில் யார் படிக்கிறாங்க? புரியுங்களா? நம்ம வசனம் போடுற வசனம் படிக்கிறாங்க. நம்ம இது போட்டு அந்த விசுவாசிகள் கொடுத்து அது போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த கேலண்டரை பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாத வீட்டில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் அவங்க வீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. புரியுங்களா? ரட்சிக்கப்படாத வீட்டுக்கு தான் கேலண்டர் வேணும். ரட்சிக்கப்படுறது ஆல்ரெடி பைபிள் இருக்குது. நீ பைபிளில் ஒரு அதிகாரம் வாசிக்க வேண்டியது கேலண்டர் வாசித்து ஓடினே இருப்பேன். அப்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், கேலண்டரை கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க சொல்லணும். ஒரு 3 அச்சு என்ன பண்ணணும், ஒரு 3 வீடு தெரிஞ்சுக்கமா, நீங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உனக்கு அக்கறை இருக்கும். அப்போ வருஷத்துக்கு அதை செய்யணும். 2வது அந்த வருஷத்தினுடைய எல்லா பிளானும் ஃபஸ்ட்டே போட்டுடணும் அந்த கேலண்டரில். அது மட்டும் தான் டைப்பில் இருக்கணும். ஜெபம் பண்ணி ஆண்டவரே கடைசியில் வருஷம் வரப்போகிறது, ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து, ஒரு 21 நாள் உபவாசம் இருந்து, ஒரு 7 நாள் உபவாசம் இருந்து கண்டினியூ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இந்த 2026 எப்படி நடத்தின ஆண்டவர்னு சொல்லி அந்த திட்டத்தை போட்டு நம்ம செய்தோம்னா சபை வளர்ந்துடும். இல்லைன்னா சபை என்ன பண்ணாது, அப்படியே நாள் தள்ளினே ஓடும். புரியுங்களா? ஆண்டவர் கேட்பார், நான் கொடுத்த ஆத்துமாக்கெல்லாம் நீ என்னம்மா செய்த, நான் கொடுத்த மந்தை எப்படி வச்சுருக்கிறேன்? கேட்பாரே? கேட்க மாட்டாரா? கேட்பார். 3:15 அதான் சொல்லுது, எரேமியா 3:15 கூட. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். பாருங்க, எப்படி மேய்க்கணும், அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கணும். புரியுங்களா? அவங்களுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்போ நல்லா அவங்கள புத்தியில் வளர்கிறாங்களா, நல்லா புரிஞ்சு கொள்றக்கூடிய அவங்களுக்கு கிருபை இருக்கிறதா. 2வது அவங்கள என்ன பண்ணிங்கன்னா அறிவுலாம் வளர்த்துருக்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். அப்போ அந்த நல்ல என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் தான் அந்த வேலை செய்வாங்க. இப்போ நம்ம ஆணுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரா அப்படின்னா ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்கள அறிவோடும் புத்தியோடும் வளர்க்கணும். புரியுங்களா?
ஏன்னா அதுக்கு முன்னாடி சபை பார்த்தோன்னா எல்லா ஆசாரிகளும் தீர்க்கதரிசிகளும் அதுக்கு பிறகு அங்கே உள்ளே இருக்கிற எல்லா விதமான மெய்ப்பர்களும் அதுக்குள்ளே போதுகர் எல்லாமே எப்படி இருந்தாங்களாம்? விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்தாங்க. சபையை உள்ளே வச்சுட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் எரேமியா கிட்ட பேசுகிறாரு. புரியுங்களா? சீக்கிரமாக பாபிலோன்லேருந்து யார் வருவாங்க? நேபுகாத்நேச்சர் வந்து நம்முடைய சபையை என்ன பண்ண கொளுத்திட்டு அது தீக்கராக்கி உங்களை எல்லாரும் கொண்டு போயிடுவான்றாங்க. அப்படி எரேமியா பேசுகிறாரு. அவங்க யாருமே கேட்கல. எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பி மேய்ப்பரையத்துக்கு உள்ளே போட்டாங்க. இல்லையா? அப்போ இதெல்லாம் நடந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் நடக்க போகிறது வரப்போகிற காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க? இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தரணும். அப்போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் எப்படி இருக்கும்? அவருடைய இருதயம் தான் வேதம். ஆண்டோடைய இருதயத்தை எங்கே பார்க்க முடியும்? வேதத்தில் தான் பார்க்க முடியும். அந்த வசனங்களை எடுத்து அந்த விசுவாசிகளுக்கு, விசுவாச மந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? புத்தியோடும் அறிவோடும் அவர்களை உருவாக்கினீங்கன்னா அழகாக சபை 3 வருஷத்துலேருந்து ஒரு 6 வருஷத்தில் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இல்லையா? ஒரு 3 வருஷம் பல்லு கடிச்சிக்கின்னு நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு சத்தியத்திலையும் ஜெபத்தில் மட்டும் நடத்தின்னு வரணும். அவங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கவே கூடாது. இப்படி ஒரு 3 வருஷம் நம்ம நடத்தினான்னா ஆகும். சொல்லுங்க ஐயா. அக்னி மழை பெஞ்சினே இருக்கும், அபிஷேகம் விழுந்துக்கினே இருக்கும், சபையினுடைய வளர்ச்சி பெருகும். நிறைய நமக்கு உள்ளேருந்து லீடர்களை எழுப்ப முடியும், தலைவர்களை எழுப்ப முடியும், சீசர்களை எழுப்ப முடியும், நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்ப முடியும், நல்ல யுத்த வீரனை எழுப்ப முடியும், நல்ல சபைக்கு நல்ல ஊழியர்களை எழுப்ப முடியும், நிறைய கிளை சபையில் ஸ்தாபிக்க முடியும். வேகமாக வளர ஆரம்பித்தோம் சபை. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ வாரம் ஒரு நாளைக்கு மணி அடித்தா சண்டே அப்படின்னு சர்ச்சை நடத்தினா போக 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 சபையினுடைய நிலைமை கீழே தான் போக தவிர வளராது. ஆண்டவரை வந்து சண்டே மட்டும் நடத்துகிற சபை ஒரு நாள் வரைக்கும் என்ன பண்ணாது? போகவே போகுது. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. புரியுங்களா? அவங்களுக்கு பூரணம் அடையணும். அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். இப்போது சபை எப்படி இருக்கணும்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் அப்போ இருக்கும். அந்த சபையினுடைய முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக இருக்கணும். புரியுங்களா? முடிவு வந்து அங்கே சொல்கிறார், உம்முடைய துவக்கம் எப்படி இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம், 1 வருஷம் அப்படி 2 வருஷம் 3 வருஷம் 4 பேர் 3 பேர் வந்து நிற்பான். ஆனால் முடிவு அப்படி இருக்காது. முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக இருந்திருக்குன்னு தான் ஆண்டு சொல்கிறாரு. புரியுங்களா? அதே போல் ஒரு ஊழியக்காரருடைய முடிவு எப்படி இருக்கணும்? மரணம் சந்திக்கிறப்போ அவங்க சம்பூரணமாக இருக்கணும். புரியுங்களா? அப்படின்னா பூரண புருஷராக இருந்திருக்கணும். நல்ல தெளிந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிதானமாக மந்தைகளை அழகாக பேசுவாங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணுன்றது அவளை நிதானிப்பாங்க. புரியுங்களா? அவங்க யாரையுமே என்ன பண்ணாங்க? அவளை சீக்கிரமாக குற்றத்தை சொல்ல மாட்டாங்க, குறைகளை சொல்ல மாட்டாங்க. அந்த பூரணத்துக்குள்ளே போக 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 என்ன உண்டாகும்? மெச்சூரிட்டி வளருதில்ல, நிதானிப்பாங்க. என் யோபு எப்படி பேசினார்? நிதானமாக பேசினது போல் நீங்கள் என்ன பண்ணல? நிதானமாக பேசவில்லை. அப்படின்னா யோபு எங்கே நிதானமானா 1/2 மணி நேரம் பார்த்தா பேசுகிறாரு வார்த்தைக்கு இருக்குது. நிதானம்னா என்ன அப்படின்னா, வந்து மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணு? ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடுன்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கத்திரத்திலே நன்மை பெற்றோம், ஏன் தீமை பெறக்கூடாது? அதுக்கு பேர் தான் நிதானம். அப்படி ஒரு விசுவாசம் வந்து கேட்டாங்க நம்ம வீட்டில் சபையில், ஐயா நான் வாழுதா சாவுதான்னு சொன்னால் அப்போ இந்த வார்த்தை சொல்லணும். அல்லையா? ஏம்மா இவ்வளோ நாள் நன்மை பெற்றேன்ல, இப்போ தீமை வந்துச்சு, ஏன் பெறக்கூடாது? அதை சகித்துக்கொள், அதுக்காக ஜோம் பண்ணு, கத்தர் ஒன்று மறுபடியும் உயர்த்துவார். அப்போ அந்த நிதானம் உள்ள வார்த்தை அந்த ஊழியருக்குள்ளே வந்துடுது. அது பார்த்தா பூரணம். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. புரியுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு நேற்று நைட் சொல்லுவாங்க நாளைக்கு ஜபன்னு, காலைல பார்த்தா அவர் ஜபத்தில் வரமாட்டார். புரியுங்களா? அப்படின்னா அது அங்கே நிதானம் போயிடுச்சு. நாளைக்கு சனிக்கிழமை வரேன்னு சொல்லுவார், அங்கே நான் சனிக்கிழமை வரேன் அவர் வரமாட்டார். அப்படின்னா அது அந்த இடத்துல நிதானம் இல்லை. வார்த்தையில் பேசுகிறாங்க, நான் வருவேன் செய்வேன் அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதற்கென்று அந்த நிதானம் வரணும்னா அந்த பூரணமாக்கப்பட்ட அதை சொல்கிறாரு. அந்த இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கல. பூரணம்னா என்ன அப்படின்னு நாங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்கிறார். ஆதியாக 41:17 சொல்கிறாரு, பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அல்லேலூயா. அப்போது 7 வருஷம் அந்த இடத்துக்கு நான் சொல்கிறாரு பூரணம், பரிபூரணம் என்று சொல்லுகிறாரு. அது மிகுதியான பலன் என்ன பண்ணது? ஒருத்தர் பூரணம் ஆகிட்டான்னா அவங்க மிகுதியான பலன் அவங்ககிட்ட இருக்கும். இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா.
பூரணமாகும் போது மிகுதியான பலனை கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், உன்னத பாட்டு 4:7 சொல்கிறாரு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, பழுதொன்றும் இல்லையே. அல்லேலூயா. உன்னத பாட்டு 4:7. அப்போது நான் சொல்ல, உன்னில் பழுதொன்று கரை திரை எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பூரணம் வரும்போது நமக்குள்ள இப்படி தான் ஒரு மந்தைகளை விசுவாசியிலே உருவாக்கி இருக்கணும். 20 வருஷம் விசுவாசிக்கிட்ட போய் பாருங்கள், இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ஒரு தலைவலின்னு போகிறாங்க, அது போயிட்டு வரும்போது எப்படி வராங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா தலைவலியோடு வராங்களா, இல்லை தலைவலி போகிற அளவுக்கு வராங்களா? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நல்லா எப்படி 108 போகிறாங்க, எப்படி போயிட்டு எப்படி வராங்க? எப்படிங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, 108 போகிறாங்க, அவங்க 108 போயிட்டு ஒரு 10 நாள் முழுக்க எப்படி வந்துருக்கிறாங்க? நல்லா அருமையாக வராங்கன்னா என்ன காரணம்? அங்கே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதனால தான் அங்கே என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது. ஆனால் ஹாஸ்பிட்டல்லையும் ஆலயம் பெருசு இல்லை. என் ஆலயத்தில் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, புரியுங்களா? பூரணமான சமாதானம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் வெறுமை யாரும் போக முடியாது. அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு 7 வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன இருக்கணும்? பூரணம் மட்டும் இருக்கணும். ஆனால் 10 வருஷம் விசுவாசிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஏன் இருக்குதுன்னா, அவங்களுக்குள்ளே என்ன ஆகலை, தேவனுடைய ஆலயம் என்னதுன்னு இன்னும் என்ன பண்ணலாம், அவங்களால முடியல. அதே மந்தைகள் என்ன பண்ணுது? மேய்ப்பனோட ஐக்கியமாக இருக்க முடியல, புரியுங்களா? ஒளிவு மறைவாக இருக்கிறாங்க இது மந்தைகள். அதுக்கு என்ன காரணம்? ஒளிவு மறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மறைக்கிறாங்க சில காரியங்களை. ஒரு மேய்ப்பனா என்ன அர்த்தம்? அந்த மேய்ப்பனுக்கு கீழே தான் அந்த சபை நிற்கும், புரியுங்களா? அந்த சபை அந்த மேய்ப்பனுடைய வருகையில் அந்த மேய்ப்பனோடு தான் சபை போவோம். இல்லைங்க, நான் இந்த சர்ச்சில் அந்த சர்ச்சை ஓடிட்டேன், அங்கேருந்து நான் போய்ட்டேன், அப்படிலாம் கிடையாது. அந்தந்த ஆலயத்திலிருந்தே போக வேண்டியதான் ஆண்டு சொன்னார். அதுதான் உத்தரவாதம் சொல்லிட்டார், கண்காணின்னு சொல்லியிருக்கிறார். உத்தரவாதம் பண்ணிக்கிறதால தான் கொடுக்குறாரு. நீ எங்கேனாலும் போய் போக முடியாது. நீ ஒரு வேளை இடத்துக்கு போனால் போஸ்டிங்கில் போகும்போது உங்களுடைய பாஸ்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போய் அதில் சேரணும். அவர் எங்கே போய் சேரணுன்னா நீ தான் லெட்டர் வாங்கணும். இன்றைக்கி இஷ்டம் போல் ஓடுது, ரட்சிக்கப்படுறது ஒரு இடத்துல, ஞானஸ்தானம் ஒரு இடத்துல, அப்புறம் திருவந்து ஒரு இடத்துல, அப்புறம் பார்த்தா அற்புத அடையாளத்துக்கு ஒரு இடத்துல, அப்புறம் உபவாசத்துக்கு ஒரு இடத்துல, அப்புறம் எங்கம்மா இருக்க சர்ச்சில் எங்கே தான் இருக்குன்னு அவங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களாம் வரைக்கும் போகவே முடியாது. அந்த ஆலயத்தில் 2 இருக்குதா, 4 இருக்குதா, 5 இருக்குதா, அதை நம்ம உருவாக்கணும். ரெண்டாவது உருவாக்கலாம். அவங்க சொல்கிறது கேட்கலைன்னா நம்ம கண்டிக்கணும். நம்ம கண்டித்து போதிக்கல உபதேசிக்கலாம், அங்கே நிற்க மாட்டாங்க, புரியுங்களா? நம்ம கண்டித்து போதே நிற்பாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்கிறது, அந்த வசனம் என்ன இருக்குதோ அதுதான் ஆண்டு சொன்னோம். அதுதான் புரோஜனமானவைகளையும் ஆலோசனை ஒன்று என்ன பண்ணாத, மறைத்து வச்சிடாத, அது அப்படியே சொல்லுன்றார் ஆண்டவர். அப்படி சொல்கிற வேலை நம்ம கடமை. விடுதலை தருகிறது, அதை விலை செய்கிறது தான் கர்த்தருடைய வேலை. நம்ம சொல்லாத இருந்தால் தான். அதனால தான் இந்த வேதத்தில் இருக்கிற வசனம்லாம், அது ஆசாரியனுடைய கையில் வேதம் இருந்தது, அவங்க வாயில் என்ன இருந்தது? ஆசாரியனுடைய வாயில் வேதம் இருந்தது. அநியாயம் செய்கிறவங்களும் எங்கே வந்தாங்களா? ஆசாரியர்கிட்ட வந்தாங்க. அநியாயத்தை எல்லாத்தையும் நீக்கி, அக்கிரமத்தை நீக்கி அவங்கள பரிசுத்தப்படுத்திட்டார். இப்போ இந்த சத்திய வேதம் நம்முடைய வாயில் இருந்தால், புரியுங்களா, எங்கே இருக்கிற அநியாயத்தை தூக்கி போட்டுடலாம். அல்லேலூயா. நம்முடைய ஊழியருடைய வாயில் சத்திய வேதம் மட்டும் தான் இருக்கணும். நம்மக்கிட்ட பொய்யோ பித்தலாட்டமோ, புரியுங்களா, மற்றவங்களை போட்டு தரதோ, குறை சொல்கிறதோ, குற்றம் சொல்கிறதோ, இல்லை வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவுமே ஊழியருடைய வாயில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று இருக்குன்னா சத்திய வேதம் இருந்தார். சத்திய வேதம் தான் அவங்களே சத்தியமாக பேச வைக்கும். அல்லேலூயா. அடுத்து சொல்ல பாருங்கள், அங்கே சொல்லும் போது வாசிக்கலாம். அந்த இடத்துல யோவேல் 2:26 இருக்குது அந்த வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்முடைய விசுவாசிகள், நம்ம மந்தைகள், ஊழியர்களை எப்படி சாப்பிடணுமா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடணும், நல்ல திருப்தி அடையணும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை எப்பவுமே துதிப்பீர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சம்பூரணமாய் சாப்பிடணும். ஏன் சாப்பிட முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சத்தியத்துக்குள்ளே இல்லை, ஜபத்துக்குள்ளே வரலை. அதனால தான் கடன் போக மாட்டேங்குது, பிரச்சனைகள் போக மாட்டேங்குது, புரியுங்களா? நீங்கள் கூட்டி சேர்த்து வாங்க. ஒரு 12 hours ப்ரேயர். இன்றைக்கி தீபாவளி நடக்குது,
ஆரம்பிக்கலாம். எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சத்துரு விதை வித்துட்டுப்பான். புரியுங்களா? நீ போகிற இடத்துல உனக்கு ப்ராப்ளம் வரும். கண்டித்து பேசணும். புரியுங்களா? சபையில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பொண்ணு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கும். அந்த நேரத்துக்கு வீட்டில் கல்யாணம்னா அந்த பொண்ணு எங்கே இருப்பாங்க? கல்யாண பொண்ணு வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு காட்டிலும் ஜெபன்றது பெருசு. அப்போ நம்ம சொல்லணும். நம்ம சபையில் என்ன நடந்தாலும் அதை மட்டும் அவங்களுக்கு தெரியணும். தெரியக்கூடாது. அப்போது ஜெபம் நடத்தணும். 12 பண்ண வாங்க, நம்ம சபை வளரணும். நம்ம எல்லாம் யார்? உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீ எதுவும் தானாக இங்கே வரல. அல்லையா? ஒவ்வொரு விசுவாசி ஆண்டவர் விலை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம். 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அது யாருன்னா கேட்டால் கொடுப்பீங்களா? ஐயா, வீட்டில் வச்சுருந்து ஒருத்தர் வராரு, பார்க்குறாரு, ஹைட்டு எனக்கு கொடுத்து நான் எடுத்துன்னு போகிறேன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். அதே போல் தான் ஆண்டவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். நம்ம எங்கே யாருக்கும் சொந்தம் கிடையாது. அப்போ எல்லா விசுவாசி யாருக்கு சொந்தம்? ஆண்டவர் சொந்தம். அந்த விசுவாசம் யார்கிட்ட இருக்கணும்? அந்த மேய்ப்பன்கிட்ட இருக்கணும். அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லா விசுவாசம் யாருக்கு சொந்தம்னா இயேசுக்கு சொந்தம். அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். புரியுங்களா? அது மாதிரி யாராவது கை வச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க. நீங்கள் அங்கங்கே தொலைஞ்சுன்னா என்ன பண்ண பிசாசு கை வைப்பான். அப்போ அந்த மேய்ப்பர் கீழே அடங்கி இருக்கணும். அடங்கி கீழ்ப்படிந்து அடங்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இதெல்லாம் லீவு நாள் நமக்கு 25 நாள் வருது ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாலிடே 52 சண்டே வருது, 52 சாட்டர்டே வருது. எவ்வளோ கணக்காயிடுச்சு? இது ஒரு 104, அது ஒரு 25, எத்தனை ஆச்சுமா? கிட்டத்தட்ட 130 நாள் அந்த பாஸ்டர் கடை கையில் இருக்குது. இல்லையா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 130 நாள் இருக்குது கையில். இந்த 130 நாளில் நம்ம என்னென்ன மீட்டிங் போடணுமோ என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது ஆண்டவர்கிட்ட பேசி ஒரு 7 நாள் ஜபத்தை பண்ணி வருகிற வருஷத்தில் நான் என்னென்ன பண்ணணும் ஆண்டவர்னு சொன்னால் அந்த கேலண்டரே என்ன பண்ணாது? பத்தாது. இல்லையா? உன் ப்ரோக்ராம் இருக்கணும், நீ பார்க்கணும். கேலண்டரை பார்த்து டெய்லி என்ன பண்ணுங்கள்? ப்ரோக்ராமுக்கு ஜோம் பண்ணுங்கள். நம்ம சபையில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு அது எல்லாம் நம்ம கரெக்டாக வச்சா தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். திட்டமில்லாத எதுவுமே என்ன பண்ண முடியாது, செயல் முடியாது. அதனால தான் திட்டத்தை தீட்டி தான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். சத்திய வேதாரிச்சு நாங்கள் 2 பிள்ளைகளை ஒரே நாள் இழந்தோம் காஷ்மீரில். ஆனாலும் ஆண்டவர் எங்களை எப்படியோ தொட்டுட்டார். மிலிட்ரியிலேருந்து ஒரு 40 வருஷம் மிலிட்ரியில் வேலை செய்திருந்தாலும், 25 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருந்தாலும், கர்த்தர் ஏதோ ஒரு 2 பிள்ளைகளை இழந்ததுனால இன்றைக்கி பிசாசு வேதனைப்படுற அளவுக்கு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். எப்படி? அதிகமான ஜெபங்கள், 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். எப்படியாவது ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு முன்னாடி 1 கோடி பேர் உருவாக்கணும். இந்த தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நான் 1 கோடி தான் கேட்டேன். நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவர்னு கேட்டு என்ன பண்ணுறோம்? 72 மணி நேரம் பிறையில் ஜெபம் பண்ணோம், 40 பகலில் ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் 21 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 2 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் யோபின் ஜெபம் 6 இரவு 6 பகல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ எல்லா ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம்லாம் கலாசில் போய் நிரம்பி இருக்குது. டக்குன்னு ஒரு ஆவியானவர் வல்லமை எழும்பி வரும், நம்மளை நிரப்போம் பாத்திரத்தை. அதுக்கு பிறகு ஊழியம் வித்தியாசமாக மாறும். மரமாக மாறாதுங்க. இப்போ ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அது போதாது. ஒரு மாவட்டத்தில் ஒரு 1000 பேர், 39 மாவட்டத்தில் 39,000 பேர். நம்முடைய இந்தியாவில் பல ஸ்டேட்டில் போய் 1000 பேர் உருவாக்கணும் சீசர்களை. அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜாமக்கார இதர் உருவாக்குவதற்கு இந்த ஊட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அது வரைக்கும் மரணம் சந்திக்காது, அது வரைக்கும் எந்த ஒரு பலவீனம் வராது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். அல்லேலூயா. அது முடியும் போது தான் கர்த்தர் எடுப்பார் வாம்பா மகன். ஏன்னா மரணமும் ஜீவனும் அவர்கிட்ட தான் இருக்குது. எதுவும் நம்ம தானாக உடையிற போகிறது கிடையாது. அவர் வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் தான் பாதியிலே வந்துருவான்டுவார். அல்லேலூயா. ஏன்னா நீ இன்னும் இருக்கிறனா என்ன பண்ணுருவேன்? பலவீனப்படுத்திடுவேன். அதுக்கு முன்னாடி வந்துடு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூப்பிட்றானா கரெக்டாக கூப்பிடுவார். ஆனால் அவர் சித்தத்தை செய்கிறவன் திட்டத்தை நம்ம தீட்டாமல் நம்ம இஷ்டம் போலலாம் செய்ய முடியாது ஊழியத்தை. புரியுங்களா? நம்ம வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் சபைக்கு தேவை. இன்றைக்கி காலகட்ட கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நல்ல சத்தியம் இருந்தால் தான் சபை வளரும், நல்ல ஜபம் இருந்தால் தான் வளரும். இது 2 இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சபையில் புதிய ஆத்துமாக்கள் பார்க்க முடியாது, அற்புதம் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது, அடையாளங்கள் இருக்காது, எந்த ஒரு சபையில் கனிகளை பார்க்க முடியாது. புரியுங்களா? வெறுமையான பாத்திரமாக இருக்கும். அந்தமான் நிக்கோபாரில் சுனாமி வந்தது. அதில் 8000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 8000 பேர். அதில் ரட்சிக்கப்பட்ட சபையும் இருந்தது, ஆலயமும் இருந்தது. அந்த சுனாமியில் எல்லாமே அஷ்டம் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஊழியக்காரர் தான் மிச்சமாகிடுச்சு. 8000 பேர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு?
எல்லாருமே அழைச்சிட்டு போயாச்சு. அதில் ஒரே ஒரு ஊழியக்காரன் மட்டும் தப்பித்து வெளியே வந்தார். மீது எல்லாமே சபை விசுவாசி, ஏன்னா கனி இல்லாத விசுவாசி வச்சுன்னா பிரயோஜனம், புரியுங்களா? அதனால தான் சபையில் இருந்தால் ஒரு கோடாலி எப்பவுமே ஒரு மரம் வச்சு ஒரு கோடாலி வச்சுருக்கணும். வசனத்தை போட்டு காத்திரியும் கோடாலி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மரம் போட்டு மரத்துக்கே தான் வச்சுருக்கணும், கோடாலி வச்சுருக்கணும். அப்போ பார்ப்பாங்க, என்னடா இது இந்த மரம் வந்து எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு? அது விசுவாசிகளுக்கு. நமக்கு கோடாலி எதுக்கு? வசனத்துக்கு. அப்போ நீ வசனப்படி கனி கொடுக்கல அப்படின்னா வெட்டுண்டு அக்கினியில் போடுப்போம், அந்த வசனம் கேட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஜாடி இருக்கணும், தொட்டி, அது லீக் ஆகி அப்படியே ஒழிஞ்சிருக்கும். அது கீழே இருக்கிற 7 பாயிண்ட் எழுதிடணும், லீக் ஆகிற தொட்டி. அப்போ யாருன்னா அவங்களுக்கு தெரியும், லேட்டாக வரவங்க, புரியுங்களா, காணிக்கு தசபாகம் கொடுக்காதவங்க, அப்புறம் கனி இல்லாதவங்க, அப்புறம் எதிர்த்து பேசுகிறவங்க, இதெல்லாம் அந்த தொட்டி கீழே இருக்கணும். அந்த வசனம் எரேமியா 2:13 இது மாதிரி நிறைய வசனம் இருக்குது. அதை அப்படியே நிரப்பிடணும் சபையில். அல்லேலூயா. நீங்கள் பாதி மெசேஜ் அதுவே அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், உள்ளே வந்திருக்கு யாப்பவே விட முடியாது. கதை செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். எத்தனை பேர் இன்றைக்கி பிரயோஜனமாக இருந்தது. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. 3 மணி நேரம் கூட 3-4 மணி நேரம் கூட பேசின்னு போகிறதுக்கு தான் சப்ஜெக்ட் இருக்குது, புரியுங்களா? ஆனால் ஐயா சொல்லிட்டாரு ஒரு 1:30 மணிக்கு நம்ம முடிச்சோன்னு. அதனால் அதிகமாக பேசக்கூடிய தேவையில்லை. ஆவியானவர் நமக்கு போதுமான அளவு இன்றைக்கி பேசியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.